ஹாய் மை லவ்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். வெல்கம் பேக் டு த சேனல். நீங்கள் இப்போ தான் என்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வெல்கம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஹியர். என் பேர் சரண்யா. ஐ எம் அ கவுன்சிலர், கோச், ஹீலர் அண்ட் ஆப்வியஸ்லி அ tarot card reader. I was an IT professional once in my former life, and now I am doing this for the past 8 years, what I've been called to do all my life. So if you are called to, please இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த லவ்விங் சோல் ஃபேமிலியை ஜாயின் பண்ணிக்கணும்னு நான் உங்களுக்கு கேட்டுக்கிறேன். ஸோ இன்றைக்கான ரீடிங் ஒரு பிக்க கார்டு. ஸோ நம்ம எல்லாருமே நம்ம லைஃப்பில் லவ்வுக்கும் ஃபேமிலிக்கும் நடுவில் இருக்கிற அந்த பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுவோம், கரெக்டாக? ஸோ இது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்காக கைடன்ஸ் கொடுக்கறதுக்காக பண்ணப்பட்ட ஒரு ரீடிங் தான். ஸோ how can you balance your love life, your person, and the expectations of your family and the dynamics of the family? ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் எப்படி பேலன்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றது தான் இன்றைக்கான ரீடிங். அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து கமிட்டட் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் உங்களுக்கு நிறைய பொருந்தும். ஓகே, கமிட்டட் ரிலேஷன்ஷிப் இந்த சென்ஸ் ஒரு மேரேஜில் இல்லை மேரேஜோடைய வேர்ட்ஸில், அதாவது நீங்கள் வந்து எங்கேஜாக இருக்கீங்க அண்ட் மூவிங் இன் டு மேரேஜ், இல்லை நீங்கள் வந்து உங்கள் லவ்வை வந்து உங்கள் ஃபேமிலிக்கிட்ட எடுத்துகிட்டு வந்து சொல்கிறீங்க, அந்த மாதிரி ஒரு committing to மேரேஜ் ஆர் ஆல்ரெடி இன் அ மேரேஜ், அதுக்குள்ளே நிறைய நியூவான்சஸ்லாம் இருக்கும்ல, உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் உங்கள் லவ்வுக்கும் இருக்கிற அந்த நியூவான்சஸ்லாம் நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறது, எப்படி பேலன்ஸ் அவுட் பண்ணுறது, எஸ்பெஷலி இப்போது கரண்ட்டான இந்த வீடியோ பார்க்குற இந்த நேரத்தில் இருக்கிற இந்த சுச்சுவேஷன் எப்படி பேலன்ஸ் அவுட் பண்ணுறது, உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன, உங்கள் பர்சனோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன, உங்கள் ஃபேமிலியோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசியாக கைடன்ஸ் ஃபார் த சுச்சுவேஷன் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ அதனால் கண்டிப்பாக தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த ரீடிங்கில் கண்டிப்பாக உங்களுடைய டேக்அவே ரொம்ப பெருசாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் நம்ம இன்றைக்கி கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ட் நான் சொல்லும்போது கமிட்மெண்ட் அப்படின்றது வந்து இது வந்து என்ன கமிட்மெண்ட்டாக வேணால் இருக்கலாம். நான் வந்து இதுதான் கமிட்மெண்ட்டுன்னு சொல்ல மாட்டேன், மேரேஜ் தான் கமிட்மெண்ட்டுன்னு சொல்ல மாட்டேன். பட் சிம்ப்ளி லிவிங் டுகெதர் அந்த மாதிரி ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கறதும் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் அ கமிட்மெண்ட் தான். அப்போவும் இப்போ நம்ம போய் ஃபேமிலிக்கிட்ட சொல்லும்போது நான் இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போக போகிறேன், இந்த மாதிரி ஒரு டெசிஷன் எடுத்திருக்கேன், இல்லை மூவிங் டுவர்ட்ஸ் யுவர் பார்ட்னர், ஓகே, இங்கேருந்து ஒரு இடத்துக்கு மூவ் பண்ண போகிறேன், இல்லை மூவிங் ஜாப்ஸ் பிகாஸ் ஆஃப் யுவர் பார்ட்னர் ஆர் பிகாஸ் ஆஃப் சர்டன் ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ், எந்த மாதிரி ஒரு மேஜர் லைஃப் டெசிஷன் இங்கே இருந்தாலுமே சரி, எந்த மாதிரி ஒரு பெரிய கமிட்மெண்ட் இருந்தாலும் சரி, இல்லை கமிட்மெண்ட் டுவர்ட்ஸ் அன்கமிட்டிங், ஓகே, ஒரு ஃபேமிலியில் இருக்கீங்க, நிறைய பிரச்சனைகள் போயிட்டுருக்குன்னா நம்ம யோசிப்போம்ல, அந்த மாதிரி இருந்தாலுமே சரி, ஓகே, இது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா அப்படின்ற ஒரு யோசனையில் இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த வீடியோ பார்க்கலாம். ஓகே, ஸோ நான் உங்களுக்கு சூஸ் பண்ணுறதுக்கு 3 இமேஜஸ் காமிக்க போகிறேன். ஸோ அந்த 3 இமேஜஸ் வந்து ஏதாவது ஒரு இமேஜஸ் சூஸ் பண்ணிக்கோங்க, அதுதான் உங்களுடைய குரூப்பாக இருக்கும். ஓகே, ஸோ நான் இப்போ அந்த இமேஜை போடுறேன். ஓகே, நீங்கள் அந்த இமேஜை பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். பார்த்துட்டு உங்களுக்கு 3 இமேஜில் எந்த இமேஜ் ரொம்ப கால் அவுட் ஆச்சோ அந்த இமேஜ் சூஸ் பண்ணிக்கோங்க, அதுதான் உங்களுடைய குரூப்பாக இருக்கும். அப்படி இல்லை, உங்களுக்கு டைம் வேணும்னா நீங்கள் பாஸ் பண்ணி மெடிடேட் பண்ணி மைண்ட் சைக்கு என்ன இமேஜ் வருதோ அதையும் சூஸ் பண்ணலாம். நல்லா ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணி மெடிடேட் பண்ணி சூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா 1, 2, 3 இந்த 3 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் நீங்கள் சூஸ் பண்ணலாம். அந்த நம்பர் உங்கள் மைண்ட் சைக்கு வரும். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து சீட் இல்லை 1, 2, 3 அப்படின்னு எழுதி குலுக்கி போட்டும் சூஸ் பண்ணலாம். இல்லை கூகுளில் ரேண்டம் நம்பர் ஜென்ரேட்டர் இருக்குது, டிஜிட்டலைஸ் பண்ணிக்கலாம் நம்மளுடைய சூஸிங்கை. அப்படி இல்லைனாலும் நீங்கள் வந்து உங்களுடைய யூ டூ யோர் ஓன் வேஸ். ஓகே, உங்களுக்கு என்ன கால் அவுட் ஆகுதோ அதை சூஸ் பண்ணி நீங்கள் பண்ணுங்கள். பட் நீங்கள் சூஸ் பண்ணுற குரூப் உங்களுக்கான குரூப்பாக அமையும். ஓகே, when you follow your intuition, when you are guided by your intuition, நீங்கள் உங்கள் இன்ட்யூஷனை ட்ரஸ்ட் பண்ணி ஒரு குரூப் சூஸ் பண்ணுறீங்களா, அதுதான் உங்களுக்கான குரூப்பாக இருக்கும். ஓகே, சப்போஸ் உங்களுக்கு பொருந்தலை அப்படின்னா வெளியில் வந்து மறுபடியும் உங்களுடைய மைண்ட் சைக்கு நல்லா மெடிடேட் பண்ணிவிட்டு மைண்ட் சைக்கு என்ன வருதோ அதை சூஸ் பண்ணுங்கள். வேறு குரூப் கூட நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ சூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னு நம்புகிறேன். பண்ணிக்கிட்டிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுடைய டைம் ஸ்டாம்பை கொடுக்குறேன், அதை போய் கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக நான் உங்களுடைய ரீடிங்கில் சந்திக்கிறேன். ஓகே, பை.
ஹாய் குரூப் 1 வெல்கம். நீங்கள் இந்த பிக்சர் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் தான் குரூப் 1. இதுதான் உங்களுடைய ரீடிங்காக இருக்க போகுது. ஸோ நம்ம இன்றைக்கி பிக் கார்டு ரீடிங்கில் என்ன கேட்குறோன்னா, நீங்கள் வந்து ஆல்ரெடி இன் அ ரிலேஷன்ஷிப் அண்ட் யூ குட் பி ஆல்ரெடி மேரிட். ஸோ உங்களுடைய ஃபேமிலி எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் அண்ட் லவ் எக்ஸ்பெக்டேஷன்ஸை எப்படி நீங்கள் பேலன்ஸ் அவுட் பண்ணுறது அப்படின்றது தான் நம்ம கேட்குறோம். ஓகே, ஸோ இந்த ரீடிங் வந்து நிறைய பொருந்துறது வந்து நம்மளுடைய மேரிட் கப்புள்ஸ்க்கு தான் நிறைய பொருந்தும். இஃப் யூஆர் ஆல்ரெடி இன் லிவிங் சுச்சுவேஷன், இல்லைனா வந்து ஒரு தனிமையில் இருந்தாலும் அடிக்கடி இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இல்லை அப்படின்னா, உங்களுடைய லவ் லைஃப்பில் நீங்கள் வந்து ஒரு லாஸ்ட் ஸ்டேஜில் வேர் யூ ஆர் அபவுட் டு கெட் மேரிட் அப்படின்ற ஒரு பீரியடில் இருக்கும்போது தான் இது வந்து உங்களுக்கு செட் ஆகும். ஸோ லெட்ஸ் ஆஸ்க் ஸ்பிரிட், வாட் டு யூ நீட் டு நோ? Okay, Spirit, what needs to be heard, what needs to be brought to light? Thank you. Okay, so how can you balance this? உங்களுடைய ஃபேமிலி அண்ட் உங்களுடைய லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப். ஸோ இது ரெண்டுத்தையும் எப்படி பேலன்ஸ் அவுட் பண்ணுறது அப்படின்றது தான் நம்ம ஸ்பிரிட் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, ஸ்டார்ட். ஸோ ஃபஸ்ட்டு நான் கார்ட்ஸ் எடுக்கிறேன். ஓகே, இது வந்து உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் என்ன, உங்கள் பர்சனோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன, உங்கள் ஃபேமிலியோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன அப்படின்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு ஃபைனலாக வந்து நம்ம அவுட்கம் ஆர் ரிலேஷன்ஷிப் கைடன்ஸ் ஆர் இது பேலன்ஸ் அவுட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற கைடன்ஸை தான் நம்ம கடைசியாக எடுக்க போகிறோம். சரிங்களா? ஸோ இட்ஸ் கெட் ஸ்டார்டட். இது வந்து ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். இது எல்லாமே எல்லாருக்குமே பொருந்தாது. ஸோ பொருந்ததை நம்ம உங்களுக்கு ஒன்று எடுத்துக்கோங்க, பொருந்தாததை இன்னொரு பர்சனுக்குன்னு சொல்லி விட்டுருங்க. சரிங்களா? ஓகே, என்னோடய அலாரம் அடித்தது இப்போது, பெட் டைம் அலாம். ஒர்க்கிங் லேட் டுடே. உங்களுக்கு அது ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் ஆச்சான்னு எனக்கு தெரியல, பட் லெட்ஸ் ஸ்டார்ட். சரிங்களா? ஏன்னா வீடியோ கட் ஆகலை. ஹோப்ஃபுல்லி தட்ஸ் ஸ்டில் ரோலிங். லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னு பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு. What's for my group 1? Can you balance this? என்ன பண்ணால் உங்களுக்கு பேலன்ஸ் அவுட் ஆகும் ஃபேமிலி அண்ட் லவ்? ஓகே ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து 2 கார்டு வந்திருக்கு, 9 of Cups அண்ட் த Princess of Cups. ஸோ அஃப்கோர்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி திங்ஸ் போதோ அதில் வந்து கொஞ்சம் டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன்ஸ் இருக்குது. சில விஷயங்கள்லாம் உங்கள் லவ் லைஃப்லையோ இல்லை சம்திங் ஏதோ ஒன்று சரியாக போகலையே அப்படின்ற ஒரு நினப்பில் தான் நீங்கள் இருக்கீங்க. எப்படி பண்ணி என்ன பண்ணி இதை சரி பண்ணலாம் அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்லையும் நீங்கள் இதை யோசிச்சுருக்கீங்க, இதை பற்றி யோசிச்சுருக்கீங்க. ஸோ 9 of Cups மூலயமா எனக்கு என்ன தோணுதுன்னா, எங்கேயோ ஒரு இடத்துல நீங்கள் வந்து சந்தோஷமாக இருக்க வேண்டியது இந்த ஒரு டைனாமிக்கால், உங்களுடைய லவ் அண்ட் ஃபேமிலியால் வந்து அந்த சந்தோஷம் வந்து கொஞ்சம் குறையுதோ அப்படின்றத நீங்கள் வந்து யோசிக்கிறீங்க. பிரின்சஸ் ஆஃப் கப்ஸ் மூலமா என்ன தெரியுதுன்னா, நீங்கள் யோசிக்கிறது மட்டும் இல்லாமல் இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றதையும் நீங்கள் பார்க்குறீங்க. நீங்கள் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்லேயும் இந்த ஃபேமிலி சுச்சுவேஷன்லேயும் நீங்கள் கொடுத்தது எல்லாமே வந்து உங்களுடைய லவ் மட்டும்தான். நீங்கள் அவ்வளோ வந்து கொடுத்துருக்கீங்க. ஓகே, அவ்வளோ லவ்வை கொடுத்துருக்கீங்க, அவ்வளோ கேரை கொடுத்துருக்கீங்க அப்படின்றது எனக்கு தெரியுது. இருந்தாலும் சம்ஹவ் சம்வேர் நீங்கள் வந்து டிஸ்சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிறீங்களே, அது எதனால், என்ன பண்ணி இதை சரி பண்ணலாம் அப்படின்ற ஒரு யோசனையிலையும் நீங்கள் இருக்கலாம். ஓகே, ஷி இஸ் வெரி இன் தாட். ஓகே, அவங்க வந்து ரொம்ப திங்க் பண்ணிகிட்ருக்காங்க, என்ன பண்ணி இதை சரி பண்ணலாம். அஃப்கோர்ஸ் யூ ஆர் திங்கிங் இன் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் லவ். எப்படி வந்து இது ரெண்டுத்தையும், ஓகே, இது ரெண்டுத்தையும்னா ஃபேமிலி பாயிண்ட் ஆஃப் வியூ அண்ட் உங்களுடைய பார்ட்னர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவும் சரி பண்ணலாம் அப்படின்றத வந்து நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்கன்னே சொல்லலாம். ஓகே, அண்ட் நீங்கள் வந்து கோவமாக யோசிக்கலை, அது ஒன்று எனக்கு தோணுது. நீங்கள் கோவமாக யோசிக்கல, நீங்கள் வந்து எந்த மாதிரி ஒரு ஸ்டான்ஸில் வந்து யோசிக்கிறீங்கன்னா, I need some space from this problem so that I can work out a situation. Of course, I'm not happy here. இங்கே வந்து நான் ஹாப்பியாக இல்லை,
ஏதோ ஒன்று இங்கே வந்து இம்பேலன்ஸ்டாக இருக்குது, இதை நான் எப்படி சரி பண்ணலாம் அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவில் தான் நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்கன்னு தோணுது. அண்ட் அதில் வந்து நிறைய தாட் நீங்கள் போடுறீங்க. அது எப்படின்னா மனசார நீங்கள் விரும்புகிறீங்க இது சரியாகிறதுக்கு என்னெல்லாம் நான் பண்ணலாம், எப்படி நான் இதை சரி பண்ணுறது அப்படின்றத வந்து நீங்கள் மனசார விரும்புகிறீங்க, கேட்குறீங்க, ஹோப் பண்ணுறீங்க. சரிங்களா? நம்பிக்கையாக இருக்கீங்க நீங்கள். அண்ட் சம்வேர் உங்களுக்கு தெரியும் அந்த 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 ஆன்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, சம்வேர் அந்த அந்த சந்தோஷம்லாம் இருக்குது, அது என்ன நோக்கி வந்துடும் அப்படின்ற நம்பிக்கையும் உங்களுக்கு இருக்குது. ஓகே, ரைட் நவ் நீங்கள் வந்து இந்த ப்ராசஸை வந்து நீங்கள் ட்ரெட் பண்ணிகிட்டு இருந்தாலுமே சரி, இந்த ஒரு சுச்சுவேஷனை நீங்கள் ட்ரெட் பண்ணிகிட்டு இருந்தாலுமே சரி, சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த இந்த ஒரு ப்ராசஸில், இந்த ஒரு சுச்சுவேஷனில் சில விஷயங்களை நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கலாம், இது வந்து பெரிய விஷயமாகவும் இருக்கலாம், சின்ன சின்ன விஷயங்கள். அதாவது நாளைக்கு வந்து நான் என்னுடைய ஃபேமிலியையும் என்னுடைய பார்ட்னரையும் இல்லை என்னுடைய டு பி பார்ட்னரையும் வந்து நான் ஒரே இடத்துல பார்க்க போகிறேன். ஓகே, அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன சந்தோஷங்களும் இதில் இருக்குது. சரிங்களா? ஒரு அவங்க எல்லோரும் ஒரே ரூமில் எனக்காக இருப்பாங்க அப்படின்ற சின்ன சின்ன சந்தோஷங்கள் இருக்கிறது என்னால் பார்க்க முடியுது. அதாவது உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லை, சின்ன ப்ராப்ளம் தான். ஒன்ஸ் வி கெட் இன் டு த சொல்யூஷன் நம்மளுக்கு வந்து இது வந்து மாறக்கூடிய தன்மை இருக்குது இந்த இந்த ஒரு டைனாமிக்கு அப்படின்றது தெரியுது. நீங்கள் வந்து டோட்டலி அன்ஹாப்பியாக இல்லை, பட் ஏதோ ஒன்று உங்களை மனசை வந்து இருந்து யோசிக்க வைக்குது. ஓகே, ஏதோ ஒரு மனசை வந்து லைக் என்ன தான் சரி பண்ணலாம் அப்படின்றத யோசிக்க வைக்குது. ஓகே, அண்ட் உங்கள் பர்சன் எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க வந்து கொஞ்சம் நல்லா போல்டாக பேசக்கூடிய பர்சனும் சரி, அண்ட் அவங்கள நினைக்கிறத ஈவன் ஐ வாஸ் ஸ்கேர்ட், அது வந்து என்னோடய குட்டி பையன் வந்து டம்மான கதவை தட்டுனா. ஓகே, ஸோ உங்கள் பார்ட்னர் எப்படி இருக்கிறாங்கன்னா, அவங்க நினைக்கிறத மாதிரி சொல்கிறது மட்டும் இல்லாமல் அதை வந்து எந்த ஒரு எமோஷ்னல் லிங்க்கும் இல்லாமல் சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய இது இருக்கும். அவங்க வந்து யோசிக்கிறது எல்லாமே லாஜிக்கலாக இருக்கும், இல்லை இன்டலெக்சுவலாக இருக்கும். அதில் லாஜிக் இருக்கும், பட் அங்கே வந்து ஒரு எமோஷ்னல் எலிமெண்ட் இல்லையோ அப்படின்றது நீங்கள் யோசித்து பார்ப்பீங்க. இதை வந்து சொல்லலாம், இப்படி இந்த லாஜிக்காக பேசுகிறது தப்பு இல்லை, பட் அங்கே வந்து கொஞ்சம் யோசித்து பார்த்துருக்கலாமோ, மற்றவங்க ஃபீலிங்ஸை யோசித்து பார்த்துருக்கலாமோ அப்படின்றதும் உங்களுக்கு தோணும். ஓகே, அண்ட் அது வந்து அவங்க ரொம்ப ஹார்ஷாகவும் சொல்லலை, ரொம்ப லவ்விங்காகவும் சொல்லலை, நடுவில் வந்து அவங்க இருப்பாங்க அப்படின்றது தான் எனக்கு தெரியுது. அண்ட் அவங்களுடைய தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத வந்து அவங்க சொல்லணும் அப்படின்றதுல ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய ஐடியாஸ் இருக்கும். அவங்க அட் த சேம் டைம் அதை வந்து நம்மளுடைய அந்த இது கூட நம்மளுடைய மிங்கிளிங் எலிமெண்ட்டில் அவங்க வரமாட்டாங்களோ அப்படின்னு தோணுது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டின்னர் போகிறோம் அப்படின்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத வெளிப்படையாக சொல்கிறது மட்டும் இல்லாமல், அவங்களுக்கு என்ன வேணுன்றதில் அவங்க வந்து இதுவாக இருக்கிறது மட்டும் இல்லாமல், அவங்க வந்து கொஞ்சம் மிங்கிள் ஆகி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்றது அவங்களுக்கு தோணுது அவங்களுக்கு. பட் அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்த்தோன்னா, அவங்க வந்து தே ஆர் நாட் அ வெரி பார்ட்டி ஆர் ரொம்ப என்ஜாய் பண்ணுற பர்சன் கிடையாது. அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை சொல்லிவிட்டு அட் த சேம் டைம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது தான் அவங்களுடைய நேச்சராகவே இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு நேச்சர் இருக்கிற பர்சன் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியல் டைனாமிக்குள்ளே வந்தாங்கன்னா இந்த மாதிரி நடக்கும் அப்படின்றது தான் இங்கே தெரியுது. ஸோ உங்கள் ஃபேமிலி எப்படி இருக்கும்னா, உங்களுடைய
லோஸ்லலாம் வந்து அவங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. அட் த சேம் டைம் உங்களுக்கு இதெல்லாம் தான் நல்லது, இதெல்லாம் நல்லது இல்லை அப்படின்னு வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுறதுல வந்து அவங்க ரொம்ப லைக் பாயிண்ட் அவுட் இன் த சென்ஸ் நெகட்டிவாக சொல்லலை. உனக்கு இதெல்லாம் நல்லது, இது நல்லது இல்லைடா, இல்லை சாரி, இதெல்லாம் நல்லது, இதெல்லாம் நல்லது இல்லை அப்படின்னு வந்து உங்களுக்கு வந்து ஒரு தெளிவான பிக்சர் கொடுக்கறதுல அவங்க வந்து ரொம்ப கெட்டிக்காரங்க. ஓகே, உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற மெம்பர்ஸ் ஆல்சோ உங்களை தனியாக எதையும் கஷ்டப்பட விட மாட்டாங்க. ஓகே, என்னதோ கூடோ கஞ்சியோ சேர்ந்து குடிப்போம், கஷ்டமோ நஷ்டமோ சேர்ந்து நம்ம வந்து பார்ப்போம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் உங்கள் பேரண்ட்ஸோ உங்கள் ஃபேமிலியோ இருப்பாங்க. ஸோ அது வந்து மேபி உங்கள் பர்சனுக்கு வந்து ரொம்ப டிபெண்ட்டாக தெரியலாம். ஓகே, நீங்கள் வந்து டிபெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு தெரியலாம். ஆனால் இது வந்து ஒரு ஃபேமிலி டைனாமிக்ஸ் அப்படின்றது வந்து அவங்க புரிஞ்சுக்கிற நாள் வரும். ஓகே, அவங்க புரிஞ்சுக்கிற நாள் வரும். அண்ட் உங்கள் ஃபேமிலி எப்படின்னா உங்களுக்கானதை மிஸ் பண்ண விட மாட்டாங்க. ஓகே, உங்களுக்கானது உங்ககிட்ட தான் இருக்கும். உனக்கானது உனக்கு வந்து சேரும். அதுக்கு நீ என்னென்னலாம் பண்ணுறியோ அதுக்கு துணையாக நாங்கள் இருப்போம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் கொண்ட ஒரு ஃபேமிலி தான். அது வந்து உங்களுடைய பர்சனுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஓகே, பிடிக்காதுன்னு இல்லை, அவங்க வந்து உங்களுடைய பக்கபலமாக இருக்கிறது வந்து உங்கள் பர்சனுக்கு பிடிக்கும். இப்படி என்னென்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இதை நீ பண்ண முடியும், ஓகே, இதை நீயே நடத்தி காமிக்க முடியும், எனக்கும் உன் மேலே நம்பிக்கை இருக்குது, அண்ட் நீ உன்னை நம்பினா உன்னால் பண்ண முடியும் மேபி அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜியில் இருக்கிறாங்களோ என்னமோ. ஸோ அவங்க வந்து மேபி டைம் நிறைய வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஓகே, அதுக்கு நீங்கள் வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லலை, நீங்கள் வந்து நிறைய பிளானிங் பண்ணுவீங்களோ என்னமோ. ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி நிறைய பிளானிங் பண்ணி இது அது எது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் சரி பார்த்து பண்ணுவீங்களோ என்னமோ. ஸோ அது வந்து அவங்களுக்கு வியர்டாக தெரியுது உங்கள் பர்சனுக்கு. ஓகே, ஸோ இப்போ கைடன்ஸ் எடுக்கலாம். ஹவு கேன் யூ பேலன்ஸ் திஸ் அவுட்? வாட் இஸ் த கைடன்ஸ்? கைடன்ஸ் என்ன தெரியுமா? நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரிய வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்றது. அஃப்கோர்ஸ் அங்கே வந்து நிறைய ஸ்டெப்ஸ் இருந்தாலுமே சரி, இதுதான் உங்களுடைய நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு, இதை நீ எடுத்து வச்சேன்னா அடுத்த ஸ்டெப் உனக்கு தெரிய வரும் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று இருக்கலாம். ஓகே, ஸோ நம்ம வந்து இப்போ பண்ண வேண்டியதெல்லாம் அந்த நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சி அதை எடுத்து வைக்கிறது தான். ஓகே, அது வந்து ரொம்ப ஒரு ஸ்மால் ஸ்டெப்பாக இருந்தாலும் சரி, அதை எடுத்து வைக்கும்போது உங்கள் ஃபேமிலியும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்க, உங்களுடைய பார்ட்னரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிளானிங் தேவை. அப்படி தான் பிளானிங் தேவை தான். பட் ரொம்ப யோசிக்காமல் சில விஷயங்கள் நல்ல கிரவுண்ட் ஒர்க், சில முக்கியமான இம்பார்ட்டண்ட் திங்ஸை மட்டும் நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டு அதுக்கான கிரவுண்ட் ஒர்க்கை மட்டும் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வச்சோன்னா அதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து நம்மளுக்கு தெரிய வந்துடும். சரிங்களா? அதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து நம்மளுக்கு தெளிவாக தெரிய வந்துடும் அப்படின்றது தான் வந்து இங்கே ஸ்பிரிட்டோட மெசேஜ். அஃப்கோர்ஸ் உங்களுக்கு வந்து பாட்டம் டெக் எனர்ஜி த ஹெர்மெட் இருக்குது. இட்ஸ் டைம் டு இன்வால்வ் ஆல் த பார்ட்டிஸ். ஓகே, இப்போ உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் இருக்கிற டிஃப்ரென்சஸ் அண்ட் உங்களோட அம்மா அப்பாவுக்கும் உங்கள் பேரண்ட்ஸ்க்கும் உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்க்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் இருக்கிற அந்த ஒற்றுமையை வந்து நீங்கள் வந்து இதுதான் பெர்ஸ்பெக்டிவ், இப்படி தான் இருக்கும் அப்படின்றத வந்து உங்கள் பார்ட்னருக்கும் அண்ட் உங்கள் ஃபேமிலிக்கு வந்து இப்படி தான், இல்லை இவங்க இந்த பையன் இப்படி தான் அப்படின்ற ஒரு ஐடியாவையும் அவங்க வந்து வெளிப்படையாக பேசுகிறாங்க. பட் மனசில் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் பேசுகிறாங்க அப்படின்றத வந்து நான் ஏன் இவன்னு சொல்கிறேன்னா, இங்கே வந்து ஒரு குவீன் இருக்காங்க. பட் அதுக்குன்னு இது வந்து அப்படின்னு ஆகிடாது, அதாவது உங்கள் பர்சன் ஆகிடாது. சாரி, ஐ டென்ட் மீன் டு பி டிஸ்ரெஸ்பெக்டிவ். இவள்னு சொல்கிறதுனால டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. ஓகே, இவங்க ஆர் இந்த பர்சன். ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால நீங்கள் வந்து
2 பேருக்கும் இருக்கிற ஒரு பிரிட்ஜாக நீங்கள் ஆக்ட் பண்ணிங்கன்னா இவங்களுடைய அந்த 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 லாஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவும் அவங்க ஃபேமிலியோட எமோஷ்னல் சப்போர்ட்டையும் நீங்கள் எடுத்து முன்னேறி போனீங்கன்னா உங்களுடைய சக்ஸஸ் வந்து இட்ஸ் இன்னெவிட்டபிள். ஓகே, உங்களுடைய வழியை நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. ஓகே, இவ்வளோ நாள் வழி வந்து உங்களுக்குள்ளே இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. இல்லை, இந்த வழி வந்து அமால்கமேஷன் ஆஃப் தீஸ் 2 எனர்ஜிஸ், உங்களுடைய ஃபேமிலியோட எனர்ஜி அண்ட் உங்களுடைய பர்சனோட எனர்ஜி. இது ரெண்டுத்தையும் வந்து கலந்து ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் வந்து உங்களுக்கு தோணும் இதுதான் நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்றது. அதை எடுத்து வைக்கும்போது அண்டு இந்த நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து ரொம்ப பெரிய ஸ்டெப்பெல்லாம் கிடையாது. நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய ஸ்டெப் அப்படிலாம் கிடையாது. இது வந்து ஒரு சின்ன ஒரு மைன்யூட் ஸ்டெப் தான். ஜஸ்ட் ஹேவிங் அ டிஸ்கஷன், ஓகே, வித் ஈச் பார்ட்டிஸ் இன்வால்வ், அதுவுமே ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப் தான். சரிங்களா? அந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் மைண்ட்லேருந்து யோசிக்கிறதும் ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப்பு தான். எப்பயுமே நம்ம ப்ராப்ளம்லேயே இருந்தோம்னா சொல்யூஷன் வந்து யோசிக்க மாட்டோம். ஓகே, ஸோ சொல்யூஷன் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து யோசிக்கும் போது நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு இப்போ ஆப்வியஸாக தெரிய வரும். ஸோ ஓகே, ஸோ அது அண்டு த பிரின்ஸ் ஆஃப் கப்ஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நீங்கள் வந்து ரொம்ப நீங்கள் இப்போ இருக்கிறத விட அடுத்து பல மடங்கு வந்து நீங்கள் முன்னேறி இருக்க போகிறீங்க. ஓகே, தி பெஸ்ட் திங் என்னென்னா நீங்கள் வந்து இதில் அந்த உங்களோட நேச்சரை மாற்றிக்க போகிறதில்ல. உங்களுடைய தன்மை வந்து இட்ஸ் டு பி தேர் ஃபார் த அதர் பர்சன்ஸ், டு கிவ் அதர் பர்சன் த லவ், த கேர், த நர்ச்சர் தட் தே நீட். அதே ஒரு ப்ளஸ்ஸாக மாறுச்சுன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் இதை மாறப்போகுது. ஓகே, ஸோ இப்போ வந்து நான் கைடன்ஸ் கார்டு எடுக்க போகிறேன் ஃப்ரம் த எர்த் அண்ட் போர்ன் ஆரக்கிள் டெக். அஃப்கோர்ஸ் இங்கே டாரோலேருந்து கைடன்ஸ் வந்துச்சு, இருந்தாலும் ஒரு ஆரக்கிள் மெசேஜ் எடுத்து க்ளோஸ் பண்ணணும். சரிங்களா? ஆரக்கிள் கைடன்ஸ் பண்ணி கிரீட்ஸ்லாம் Meadow, success, blessing and positivity. Number 42, number 6, 42 இல்லை 6 வந்து சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். 42 உங்கள் ஏஜாக இருக்கலாம், நாட் நெசசரிலி, ஜஸ்ட் 6 and 42. அண்ட் இது வந்து 4th of February கூட இருக்கலாம் ஃபார் சம் பீப்புள். ஓகே, சக்ஸஸ், பிளெஸ்ஸிங் அண்ட் பாசிட்டிவிட்டி. ஸோ நீங்கள் வந்து நீங்கள் நோக்கி நகர்ற இடம் வந்து ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லான பிளேஸ், ஒரு ஹாப்பியான பிளேஸ் அப்படின்றது, ஒரு பாசிட்டிவான பிளேஸ் அப்படின்றது வந்து ஸ்பிரிட் சொல்கிறாங்க. ஓகே, ரொம்ப அருமையான பிளேஸை தான் நீங்கள் நோக்கி நகர்றீங்க. அண்ட் இந்த பிளேஸை நகர்றதுக்கு நெக்ஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைக்கணும். அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு தன்னால் தோணும், உங்கள் மைண்ட்லேருந்து தோணும். சந்தோஷத்துக்கு குறைவே இருக்காது அப்படின்றது தான் வந்து இந்த கார்டு எனக்கு சொல்லுது. அண்ட் இதை வந்து நீங்கள் தனியாக இந்த கார்டில் ஈவந்தோ தனியாக இருந்தாலுமே சரி, நீங்கள் தனியாக இதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறதில்ல. உங்களுக்கு பிடிச்சவங்க கூட நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட்டு ஆல்சோ என்ன தோணுதுன்னா, உங்களுக்குள்ள சந்தோஷம் இருந்ததுன்னா அதை வந்து நீங்கள் எல்லாருக்கும் வந்து லைக் கண்ணாடி மாதிரி நம்மக்குள்ளேருந்து சந்தோஷம் போய் அவங்க மேலே பட்டு அவங்களுக்குள்ளே இருக்கிற சந்தோஷம் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகி நம்மளுக்கும் வரும். ஓகே, ஸோ நம்ம சந்தோஷம் அவங்களுக்கு போய் அவங்க சந்தோஷம் நம்மளுக்கு வந்து இது வந்து ஒரு 2-way பாதையாக மாறும் அப்படின்றது தான் இந்த கார்டு சொல்லுது. இட்ஸ் லைக் மிரர் ரிஃப்ளெக்டிங் த லைட். ஓகே, நம்மளோட லைட் மிரரில் பட்டால் நம்மளுக்கு திரும்பவும் அந்த லைட் வந்து சேரும். ஸோ அந்த மிரருக்கும் லைட் கொஞ்சம் அப்சார்வ் ஆகும்ல மிரரில் லைட்டு, ஸோ அதுவும் அப்சார்வ் பண்ணிக்கும், அதுவும் சந்தோஷமாக ஆகும். அதாவது நீங்கள் ஹாப்பினஸ் கொடுக்குற அந்த பீப்புளும் வந்து சந்தோஷமாக மாறுறாங்க, அவங்களுடைய சந்தோஷத்தை பார்த்து நீங்களும் அல்டிமேட்டாக சந்தோஷம் அடைகிறீங்க அப்படின்றது தான். ஸோ உங்களோட சந்தோஷம் டபுள் ஆகுது அப்படின்றது தான் எனக்கு ரொம்ப இந்த கார்ட்லேருந்து தெரியுது. ஸோ இதுதான் உங்களுடைய ரீடிங் குரூப் 1. இது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும், ரெசனேட்டாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்கள் சுச்சுவேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ரெசனேட் ஆச்சுன்னா எப்படி ரெசனேட் ஆச்சு அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷனில் எனக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா அதுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா இன்னும் டைம் எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட்
அந்த பெல் ஐக்கன் இருக்குல்ல, அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அடுத்து போட போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, எஸ் ஆல்வேஸ் சென்டிங் யூ ஸோ மச் லவ் அண்ட் மெனி பிளெஸிங்ஸ். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then you take good care of yourself. Lots of love. Bye. குரூப் 2 வெல்கம். நீங்கள் இந்த இமேஜ் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் தான் குரூப் 2. இது தான் உங்களுடைய ரீடிங்காக இருக்க போகுது. ஸோ நம்ம இன்றைக்கி ரீடிங்கில் பிக் கார்டில் ஸ்பிரிட் கிட்ட என்ன கேட்டு தெரிஞ்சுக்கிறோன்னா, நீங்கள் வந்து ஆல்ரெடி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க ஆர் மேரேஜில் இருக்கீங்க அண்ட் உங்களுடைய லவ்வையும் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பையும் அண்ட் உங்களுடைய ஃபேமிலியோட எக்ஸ்பெக்டேஷனையும் நீங்கள் எப்படி பேலன்ஸ் அவுட் பண்ணலாம் அப்படின்றத தான் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். there could be differences ஹியர். ஓகே, டிஃப்ரென்சஸ் இருக்கலாம், பட் ஜென்ரலாக எப்படி நீங்கள் பேலன்ஸ் அவுட் பண்ணலாம் அப்படின்றத தான் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். பிகாஸ் ஃபெமிலியல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கலாம். ஓகே, ஆஸ் அ கம்யூனிட்டி we could have family expectations. We are expected to do some things in life, to be responsible, அந்த மாதிரி. சரிங்களா? ஸோ அதுதான் யாருக்கு பொருந்தும்னா, நீங்கள் ஆல்ரெடி மேரேஜில் இருக்கீங்கன்னா, இல்லை ஆன் த வேர்ஜ் ஆஃப் கெட்டிங் இன் டு அ கமிட்மெண்ட். ஓகே, லைக் மேரேஜ். இது வந்து மேரேஜாக தான் இருக்கணும்னு சொல்ல, எந்த மாதிரி ஒரு கமிட்மெண்ட்டாக கூட இருக்கலாம். லைக் மூவிங், லிவிங் இன், எந்த மாதிரி கமிட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, யூஆர் ஆன் த வேர்ஜ் ஆஃப் கமிட்டிங். அப்போ வந்து ஃபேமிலிஸ் இன்வால்வ் ஆவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் என்ன யூ குட் எக்ஸ்பெக்ட். ஓகே, வாட் இஸ் ஹேப்பனிங், என்ன கைடன்ஸ், இது தான் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். அதனால் எல்லா மெசேஜும் எல்லாருக்குமே பொருந்ததெல்லாம் உங்களுக்குன்னு சொல்லி எடுத்துக்கோங்க, பொருந்தாததை இன்னொரு பர்சனுக்குன்னு சொல்லி விட்டுருங்க. டோன்ட் ட்ரை டு ஃபிட் திஸ் இன். ஓகே, பொருந்தாத மெசேஜ் எல்லாம் பொருந்த வைக்காதீங்க. ஓகே, உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும்னா கண்டிப்பாக என்னை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பர்சனல் ரீடிங் புக் பண்ணிக்கலாம். நான் பர்சனல் ரீடிங்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன். ஓகே, இதை நான் சொல்லலை அப்படின்னு சொல்லி சில பேர் மென்ஷன் பண்ணிங்க, இனிமேல் நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். For my group 2, please spirit. For my group 2, how can they balance their love and family? ஓகே, 4 of Swords ரிவர்ஸில் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, எப்படின்னா இதிலேருந்து ஒரு வழி கிடச்சிராதா, ஏதாவது நான் கண்டுபிடிச்சி இந்த சுச்சுவேஷனை வந்து ஈஸ் அவுட் பண்ணிட மாட்டேன்னா, அட்லீஸ்ட் எனக்கு ஒரு 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 ஃபியூ மொமெண்ட்ஸ் ஆஃப் பீஸ் கிடச்சிராதா அப்படின்றத வந்து நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் உங்கள் பீஸ் வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறீங்க. பிகாஸ் this is someone who's peaceful and sleeping and resting and recuperating, but this is someone who's trying to find peace in life. Okay, நீங்கள் வந்து ரொம்ப உங்களுடைய நிம்மதியை தேடிட்டுருக்கீங்க அப்படின்னு எனக்கு தோணுது. அண்ட் எங்கே தேடுறீங்கன்னா, உங்களுக்குள்ளேயே தான் தேடுறீங்க, வேற எங்கேயும் தேடலை. எப்படி நான் இந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறது, எப்படி நான் இந்த சுச்சுவேஷனை வந்து பீஸ் அவுட் பண்ணுறது, எல்லா பார்ட்டிஸ் இன்வால்வ்டு அவங்களுக்கும் எப்படி நான் வந்து ஒரு நியாயமாக ஃபேராக நடந்துக்கணும்னு நினைக்கிறீங்க. அண்ட் உங்களுக்கு வந்து ஹெல்ப் இருக்குது. ஓகே, ஹெல்ப் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ஹெல்ப் இருக்குது. ஒன்னொரு எஸ்பெஷலி ஒரு பர்சன்கிட்ட இருந்து ஹெல்ப் இருக்குது. பட் ஆல் யூ வாண்ட், நீங்கள் இப்போ ரொம்ப ரொம்ப வேண்டிக்கிறது, ரொம்ப ரொம்ப நீட் பண்ணுறது என்னென்னா, ரொம்ப ரொம்ப தேவைப்படுறது உங்களுக்கு என்னென்னா பீஸ் ஆஃப் மைண்ட். ஒரு மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிற மாதிரி இருக்குது நீங்கள். ஓகே, அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து எப்படி ஒரு மொமெண்ட்ஸ் ஆஃப் பீஸ் இருக்கும் அப்படின்றத வந்து நீங்கள் தேடிட்டுருக்கீங்க. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வந்து அந்த ரூட்ஸ் இருக்குல்ல, உங்களுடைய ரூட்ஸ், ஓகே, உங்கள் ஃபேமிலி ரூட்ஸாக இருக்கட்டும், இல்லை உங்களோட கல்ச்சுரல் ரூட்ஸாக இருக்கட்டும், அந்த ரூட்ஸை வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது. ஓகே, பாரம்பரியம், ரூட்ஸ், ட்ரெடிஷன், அதை வந்து மாற்றாமல் இதை வந்து எப்படின்னா சரி பண்ணணும் அப்படின்ற மாதிரியும் சிலதெல்லாம்
உங்களுக்கு தோணிட்டு இருக்கலாம். சரிங்களா? அண்ட் இங்கே வந்து எப்படின்னா ஒரு லூப் க்ரியேட் ஆகிருக்குன்னு தோணுது. லைக் நீங்கள் செய்கிறது வந்து அப்வர்ட் மொமெண்டமும் கொடுத்துருக்கு. மீனிங் நீங்கள் செய்கிறது வந்து உங்களுக்கு பெனிஃபிஷியலாக நடந்திருக்கு. மேபி சம்டைம்ஸ் வந்து நீங்கள் செய்கிறது வந்து உங்களுக்கு ட்ராபேக்ஸையும் எடுத்துகிட்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஃபெயிலியர்ஸ் ட்ராபேக்ஸையும் எடுத்துகிட்டு வந்திருக்கு, ஆர் செட் பேக்ஸையும் எடுத்துகிட்டு வந்திருக்கு. ஓகே, பட் அந்த 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 ரிங், அந்த லூப், அந்த வீல், எனக்கு ஒரு வீல் தெரியுது மைண்ட் சைக்கிள். ஸோ அந்த வீலில் வந்து நீங்கள் இருக்கிறதே ஒரு பெரிய விஷயம். பிகாஸ் நிறைய பேர் வந்து அவுட் சைட் த வீல் லாங்கிங் டு பி இன் த வீல். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரைடு எடுத்துக்கலாம். ஒரு தீம் பார்க்கில் போய் ரைட் போகும்போது வெயிட் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு நெக்ஸ்ட்டு எப்போ நம்ம டேர்ன் வரும் அப்படின்னு தோணும்ல, அந்த மாதிரி நிறைய பேருக்கு தோணிகிட்ருக்கு. இதை வந்து ஸ்பிரிட் என்னை வந்து உங்ககிட்ட சொல்கிறாங்க. பட் யூ ஆர் ஆல்ரெடி இன் த ரைட். ஸோ யூ ஆர் ஆல்ரெடி என்ஜாயிங் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் திஸ் ரைடு. ஓகே, இந்த ரைடு வந்து என்ன வேணால் இந்த மெட்டஃபாரிக்கல் ரைடு வந்து என்னவா வேணால் இருக்கலாம். பட் மேபி யூ ஹாவ் சம் ஒன், அது கூட இருக்கலாம். ஓகே, யூ ஹாவ் திஸ் பர்சன், அட்லீஸ்ட் டு ஹாவ் டிஃப்ரென்சஸ் இன் so many people. அதாவது இது அப்படி தான், அந்த நடந்து போகிறவனுக்கு சைக்கிளில் போகிறவனை பார்த்தா வந்து பொறாமையாக இருக்கும், சைக்கிளில் போகிறவனுக்கு ஸ்கூட்டரில் போகிறவனை பார்த்தா பொறாமையாக இருக்கும், அப்படி சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான். இது கூட இல்லாமல் இருக்கிறாங்க. பட் ஸ்பிரிட் இஸ் ஆஸ்கிங் யூ டு பி தேங்க்ஃபுல் மை டியர் குரூப் டூஸ். கொஞ்சம் இருக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ஹாப்பியாக இரு. யூஆர் ஆல்ரெடி இந்த ரைட், யூஆர் குட். எஸ், உனக்கு வந்து கொஞ்சம் பீஸ் எல்லாம் வந்து போயிருக்கு, கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குதா, பட் யூ ஹாவ் திஸ். ஓகே, சம் பீப்புளுக்கு வந்து மோட்டிவேஷன் வந்து எப்படின்னா இப்படி தான் வரும். ஓகே, ப்ராப்ளம்ஸால் தான் மோட்டிவேட் ஆகும். இஃப் தேர் இஸ் நோ ப்ராப்ளம்ஸ் யூ வில் நாட் ஃபைண்ட் ஆன்சர்ஸ், ரைட்? ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு மோட்டிவேஷன் வர்றது இந்த ப்ராப்ளமால தான். சரிங்களா? மை குரூப் 2. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு தேவையானது உங்ககிட்ட இருக்குது. ஓகே, இல்லாமல் இல்லை, உங்ககிட்ட இருக்குது. அதை வந்து நீங்கள் முழுமையாக யூஸ் பண்ணலை. ஓகே, முழுமையாக யூஸ் பண்ணாமல் இப்போதைக்கு என்ன தேவையோ, இப்போதைக்கு என்ன வேணுமோ அதை யூஸ் பண்ணி பார்த்துருக்கீங்க. அது வந்து ஒர்க் அவுட் ஆகலை, உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் அவுட் ஆகலை. அதனால வந்து யூ ஹேட் அ செட் பேக் அண்ட் தட்ஸ் ஓகே. பட் அதுக்காக நம்மக்கிட்ட வந்து இந்த டூல்ஸ் அண்ட் ரிசோர்ஸஸ் அண்ட் ஐடியாஸ் இல்லைன்னு கிடையாது. நம்மக்கிட்ட என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு அதை யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா we will find a tool or a resource or an idea or ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். ஓகே, ஸோ அதையும் தான் சொல்கிறாங்க ஸ்பிரிட். அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் ஒரு கார்டுக்கு இவ்வளோ மெசேஜ் வருது. ஓகே, நைஸ். ஸ்பிரிட் இஸ் சாட்டி டுடே. ஓகே, நான் வந்து ஸ்பிரிட்டுன்னு சொல்லுவேன், யூனிவர்ஸ்ன்னு சொல்லுவேன், டிவைன்னு சொல்லுவேன், சோர்ஸ்னு சொல்லுவேன், என்ன பேர் வேணால் சொல்லுவேன். பட் இட் ஆல் ரெஃபர்ஸ் டு தட் ஒன் சோர்ஸ். ஐ எம் ஆல்சோ சாட்டி டுடே. ஓகே, சூப்பர். ஸோ என்ன சொல்ல வந்து என்னென்னா, இங்கே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒரு கதவு தான் இருக்குதுன்னு இல்லை, உங்களுக்கு முன்னாடி நிறைய கதவு இருக்குது. அண்ட் நிறைய ரிசோர்ஸஸ், நிறைய கீஸ் இருக்குது. மேபி ரிசோர்ஸஸ் அண்ட் ஐடியாஸ் அண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸை வந்து கீஸ்ன்னு வச்சுப்போமா. ஸோ நிறைய கீஸ் இருக்குது, நிறைய கதவுகள் இருக்குது. ஓகே, ஸோ எல்லா கீயுமே ஏதாவது ஒரு கதவை திறக்கிற மாதிரி இருக்குது. ஸோ யூ ஹாவ் ஆப்ஷன்ஸ். சரிங்களா? ஸோ யூ ஆர் நாட் ஸ்டக். பேசிக்காக நீங்கள் வந்து ஸ்டக்காக இல்லை, ஜஸ்ட் you have to find the right key for the right door. Okay, for the door that you are facing right now. புரியுதுங்களா? Yeah, you understood.
இப்போதைக்கு ஒரு டோர் இருக்குது உங்களுக்கு முன்னாடி, அதுதான் நீங்கள் இப்போ ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த டோருக்கான கீ உங்ககிட்ட தான் இருக்குது. அது நீங்கள் யூஸ் பண்ணலையோ அப்படின்றது தோணுது. ஓகே, what else for my group? Okay, 3 of Swords ரிவர்ஸில் வந்திருக்கு. ஆப்வியஸ்லி இது வந்து ஹீல் ஆகக்கூடிய ஒரு ப்ராப்ளம் தான், சரிங்களா? எஸ், கஷ்டமாக தான் இருந்தது. ஓகே, கஷ்டமாக தான் இருக்குது, இன்னுமே கஷ்டமாக தான் இருக்கலாம், இல்லைன்னா குழப்பமாக இருக்கலாம், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இருந்தாலுமே சரி, இது வந்து ஹீல் ஆகும், ரைட்? ஹீல் ஆகும். ஹீல் ஆகக்கூடிய எல்லா பாசிபிலிட்டிஸையும் வந்து யூனிவர்ஸ் ஸ்பிரிட் உங்ககிட்ட எடுத்துகிட்டு வந்து தந்துட்டுருக்காங்க. ஓகே, ஜஸ்ட் ஹாவ் டு பி பேஷண்ட். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கார்டில் பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்ட்ராம் ஒன்று நடந்துகிட்ருக்கு பின்னாடி. ஓகே, கடல் கொந்தளிச்சிட்ருக்கு. இங்கே ஒரு ஹார்ட் இருக்குது, 3 swords piercing that heart. எஸ், ஸ்ட்ராம் இருக்குதா, பட் யூ ஆல்சோ ஃபைண்ட் சம்திங் ஹியர். இங்கே ஒரு பிளேஸ், ரெஸ்டிங் பிளேஸ்ன்னு சொல்லாமா, ஒரு மண்டபம் இருக்கா? ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டிங்கன்னா ஐ திங்க் யூ வில் பி சேஃப். ஓகே, அந்த மண்டபம் வந்து நத்திங் பட் அ மெட்டஃபாரிக்கல் யூ. ஓகே, உங்களுக்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரென்த், ஓகே, உங்களுக்குள்ளே இருக்கிற ஸ்டெபிலிட்டி, அதுதான் வந்து அந்த பிளேஸ். ஓகே, அந்த சேஃப் பிளேஸ். ஸோ அதை வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இந்த பிரச்சனையை நீங்கள் சால்வ் பண்ணிடுவீங்க. ஓகே, வாட் எல்ஸ் ஃபார் மை குரூப் ஸ்டூடெண்ட்? ஓகே, அண்ட் உங்கள் பார்ட்னரும் அப்படி தான். ஓகே, நீங்கள் எப்படி எவ்வளோக்கு எவ்வளோ இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அவங்களும் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுறதாகவும், காம்ப்ரமைஸ்க்கும், ரீசனிங்க்கும், லிசனிங்க்கும் ரெடியாக இருக்கிறாங்க. ஓகே, யாருக்குமே சண்டை போடுறதோ இல்லை ஒரு மாதிரி அன்ஈஸி ஸ்டேட்டில் இருக்கிறதோ பிடிக்காது. ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குது அப்படின்னா யாருக்குமே பிடிக்காது. ஸோ அதே மாதிரி தான் அவங்க பார்ட்னருக்குமே சரி, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இது ஒரு பெரிய பிரச்சனை ஆகிறது பிடிக்கல, ரைட்? இல்லை இது வந்து பிரச்சனையை ஏற்படுத்தக்கூட விடுறதுக்கு அவங்களுக்கு பிடிக்கல. ஓகே, இந்த பிரச்சனை, ஓகே, பிரச்சனை நிறைய வாட்டி சொல்கிறேன் வேணாம். லைக் இதை வந்து எப்படி சால்வ் பண்ணணும், எந்த மாதிரி ஒரு இன்புட் இருந்தால், என்ன மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் வியூவிங் திஸ், ஓகே, டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ், ஓகே, வேறு ஒரு பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து இதை பார்க்கும்போது இதை வந்து சால்வ் பண்ணக்கூடும் அப்படின்றது அவங்களுக்கும் தெரியுது, உங்கள் பார்ட்னருக்குமே தெரியுது. அண்ட் அவங்களும் வந்து இதை சரி பண்ணணும் அப்படின்றதுல தான் இருக்காங்களே தவிர சண்டை போடணும் இல்லை வந்து வேணும்ட்டே இந்த பர்சனை வந்து பேசிக்லி உங்கள் பார்ட்னர் தே ஆல்சோ வாண்ட்ஸ் டு ஒர்க் திஸ் அவுட். ஓகே, வேறு எந்த இன்டென்ஷனுமே இல்லை. ஓகே, பட் எல்லாருக்கும் நீட்ஸ், வாண்ட்ஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸ் இருக்கும்ல. ஓகே, அது வந்து மேபி இங்கே ட்ரிகர் ஆகிருக்கலாம். ஓகே, பிரின்ஸ் ஆஃப் வாண்ட்ஸ். ஸோ பிரின்ஸ் ஆஃப் வாண்ட்ஸ்லேருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த பர்சன் என்னெல்லாம் இந்த விஷயத்துக்கு வந்து அவங்க செய்யணுமோ அதெல்லாம் செய்யறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. ஓகே, அவங்க ரொம்ப ஆர்வமாகவும் இருக்கிறாங்க. ஓகே, இங்கே வந்து ஒரு நல்ல ஒரு கம்யூனிகேஷன் தான் தேவைப்படுது. எல்லா ஷார்ட்ஸுமே வந்து ரிவர்ஸில் இருக்குது. ஒரு ஓப்பன் ஹார்ட்டட் கம்யூனிகேஷன். ஸோ உட்காந்து பேசினா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும். ஓகே, எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும். பேசும்போது இட்ஸ் லைக் அது வந்து அதர் பர்சனுக்கு வந்து பேசுகிறதுக்கு டைம் கொடுக்கணும். ஓகே, அவங்க ஒன்று சொல்கிறாங்கன்னா அதுக்கு நம்ம உடனே பதில் சொல்லணும்னு இல்லை, அது வந்து நம்ம உள் வாங்கிக்கிட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பதில் சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ லெட் யுவர் பர்சன் டாக். ஓகே, உட்காந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு அவங்கள பேச சொல்லுங்கள், 5 to 10 மினிட்ஸ் அவங்கள பேச சொல்லுங்கள். ஓகே, அதுக்கப்புறமா நீங்கள் பேசுங்க. பட் ஒருத்தவங்க பேசும்போது இன்னொருத்தவங்க பேசக்கூடாது, அந்த மாதிரி. ஓகே, லெட் தட் பர்சன் ஸ்பீக் எவ்ரிதிங் தட் தே ஹேவ் டு சே. இப்போது சில பேர் வந்து பேசுகிறதுக்கு விருப்பப்பட மாட்டாங்க. ஓகே, ஆல் தே ஹாவ் டு சே இஸ் ஒன் சென்டென்ஸ். அந்த மாதிரி இருக்கும்போது ஆஸ்க் தெம் டு எலாபரேட் எவ்ரிதிங்.
ஓகே, அந்த மாதிரி சொல்லுங்கள், பேச சொல்லுங்கள். ஓகே, எஸ்பெஷலி நீங்கள் டீல் பண்ணிகிட்ருக்க பர்சன் வந்து பேசுகிறதுக்கு விருப்பம் இருக்குது, மேபி பேச மாட்றாங்க. ஓகே, அது உங்ககிட்டயும் ரிஃப்ளெக்ட் ஆகிறது எனக்கு தெரியுது. 2 பேருமே வந்து ஒரு ஷெல் வச்சுருக்கீங்க. ஓகே, அந்த ஷெல்லுக்கு மேலே வந்து பேச மாட்டீங்களோ அப்படின்னு தோணுது. ஸோ வி ஆர் ஆல் எமோஷ்னல் பீயிங்ஸ் தென். எமோஷன்ஸை வந்து நம்ம பேசணுன்னா அது ரொம்ப ரொம்ப ஈஸி ஃபார் த அதர் பர்சன் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, நீங்கள் பேசும்போது நீன்னு பேசாமல் நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன், நான் இந்த மாதிரி தான் நினைக்கிறேன், எனக்கு இது தான் வேணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு பேசுங்க. ஓகே, இது உன்னோட ஃபால்ட்டு அப்படின்னு சொல்லாதீங்க. நான் வந்து இதை சரி செய்கிறதுக்கு இதுதான் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, நீ இப்படி பண்ணால் எனக்கு இப்படி ஃபீல் ஆகுது. ஓகே, அந்த மாதிரி பேசுங்க. ஓகே, அண்ட் உங்கள் ஃபேமிலிலேயும் நிறைய சப்போர்ட் இருக்குது. ஓகே, தே வாண்ட் திஸ் டு ஒர்க் அவுட், தே வாண்ட் திஸ் ரிலேஷன் டு த்ரைவ். ஓகே, ரிலேஷன்ஷிப் த்ரைவ் லைக் எனிதிங். ஓகே, அவங்களுக்கும் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நல்லா இருக்கணும். ஓகே, நீங்கள் 2 பேரும் நல்லா இருக்கணும். அவங்களுக்கும் வந்து பட் தே ஆர் கன்ஃபியூஸ், தே ஆர் நாட் சீயிங் த பாயிண்ட். ஏதோ ஒன்று அவங்களுக்கு தெரியல, உங்கள் 2 பேருக்கும் தெரியறது அவங்களுக்கு தெரியல, உங்களை 2 பேருக்கும் தெரியறத வந்து நீங்கள் பேச மாட்டீங்களோ அப்படின்னு தோணுது. ஓகே, ஸோ தயவு செஞ்சு உட்காந்து பேசுங்க. அண்ட் உங்கள் ஃபேமிலிக்கிட்டேயும் நீங்கள் உட்காந்து பேச வேண்டிய சூழ்நிலைகள்லாம் ஏற்படுத்துங்க. ஓகே, ரைட். ஸோ நிறைய இங்கே வில் டு த்ரைவை பார்க்குறேன். அதாவது நீங்கள் இதை சரி பண்ணணும் அப்படின்ற அந்த ஆர்வம், அந்த நல்லெண்ணம் அதெல்லாம் நான் பார்க்குறேன். பட் இங்கே கம்யூனிகேஷன் கேப்பையும் நான் பார்க்குறேன். ஓகே, கம்யூனிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கைஸ். நம்ம வந்து சரியாக கம்யூனிகேட் பண்ணலைன்னா அது வேறு மாதிரி தான் போய் அவங்களுக்கு அண்டர்ஸ்டுட் ஆகும். ரைட், அவங்களையும் பார்க்க வைங்க, உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து அவங்கள பார்க்க வைங்க. அவங்க இஃப் தே ஆர் நாட் வில்லிங் டு அண்டர்ஸ்டாண்ட், அவங்க வந்து பார்க்க விரும்பலைன்னா ட்ரை டு மேக் தெம் அண்டர்ஸ்டாண்ட் ஒய் அவங்க அப்படி பார்க்கணும் அப்படின்றது. ஏன்னா அது செல்ஃபிஷாக கிடையாது. நான் இப்படி தான் பார்க்குறேன், நீ எப்படி பார்க்குறியோ அதை வந்து எனக்கு சொல்லு, நானும் அந்த மாதிரி பார்க்க ட்ரை பண்ணுறேன், 2 பேரும் பேசி ஒரு சொல்யூஷனுக்கு வருவோம் அப்படின்ற மாதிரியும் இங்கே தெரியுது. ஓகே, நிறைய இங்கே அவங்க இந்த பர்சன் பார்த்திங்கன்னா அவங்க வந்து இந்த 2 சார்டை வச்சுருக்காங்கள, இந்த 2 சார்டுமே அவங்கள க்ராஸ் பண்ணி வச்சுருக்காங்க. பிகாஸ் திஸ் இஸ் சம்மன் ஹூ இஸ் க்ளோஸ்ட். உங்கள் ஃபேமிலி மேபி கொஞ்சம் ஒரு ரிசர்வ்ட் ஆர் நாட் தட் கம்யூனிகேட்டிவ், அவ்வளவா வந்து பேசக்கூடிய ஒரு ஃபேமிலியில் இல்லையோ, ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் இல்லையோ, உட்காந்து ஃபேமிலி மீட்டிங் அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஹாவ் த ஹேபிட் ஆஃப் ஈட்டிங் டுகெதர். ஓகே, ஸோ அதுவாச்சும் பண்ணுங்கள், அது வந்து ஹெல்ப் பண்ணும். எல்லாருமே ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்றது. ரைட், ஸோ அதுவாச்சும் வச்சுக்கோங்க. ஏன்னா தே ஆர் கிளியர்லி கன்ஃபியூஸ்ட். உங்கள் ஃபேமிலியில் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றதுலே கன்ஃபியூஸ்டாக இருக்காங்க. ஓகே, தே கிளியர்லி கன்ஃபியூஸ்ட் ஆஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ வாண்ட் இன் திஸ் ரிலேஷன்ஷிப், ஹவு டு மேக் திஸ் ஒர்க். அதிலே அவங்க கன்ஃபியூஸ்டாக இருக்கிறாங்க. அப்படி கன்ஃபியூஸ்டாக இருக்கும்போது எவ்வளோ அவங்கக்கிட்ட வந்து இதை வந்து ஒர்க் அவுட் பண்ண வைக்கணும் அப்படின்ற நல்லெண்ணம் இருந்தாலும் அது வந்து அவங்க வந்து செயலில் காமிக்க முடியாது. ஸோ செயலில் காமிக்கணும்னா இட் ஹாஸ் டு பி கம்யூனிகேட்டட். அது வந்து சொல்லணும். ஓகே, அவங்களுக்கு ஒரு சைட் ஆஃப் த பிக்சர் தான் தெரியுதோ என்னமோ. ஓகே, மேபி உங்களோட சைட், ஏன்னா உங்கள் ஃபேமிலி தானே, ஸோ உங்களோட சைட் வந்து நல்லா புரியுதோ, இல்லை ஒரு சைடட் ஆர்கியூமெண்ட் தெரியுதோ என்னமோ. ரைட், ஒரு சைட் ஆஃப் த ஸ்டோரி தான் தெரியுது, இன்னொரு சைடு வந்து அவங்க வந்து பிளாங்காக இருக்காங்க. மேபி உங்கள் பார்ட்னர் வந்து அவ்வளோ கம்யூனிகேட்டிவ் இல்லையா, இல்லை நீங்கள் 2 பேருமே சேர்ந்து கம்யூனிகேட்டிவ் இல்லையா,
அப்படின்றது தெரியல. பட் ஒரு சைட் ஆஃப் த பிக்சர் தான் தெரியுது. 2 சைட் ஆஃப் த பிக்சருமே தெரிஞ்சதுன்னா மேபி அவங்களால ஒரு கிளியர் டெசிஷனோ ஒரு கிளியர் ஆக்ஷன் பிளான்லேயோ இறங்க முடியும். ரைட்? மேபி அவங்க ஆக்ஷனை வேறு மாதிரி மாற்றிக்க முடியும். இல்லைன்னா அவங்க பேசுகிற விதம், அவங்க பழகிற விதம், அவங்களுடைய மைண்ட் செட் இதெல்லாம் வந்து லைட்டாக மாறலாம். இப்போ அவங்களால எந்த ஒரு சேஞ்சுமே கொண்டு வர முடியாது. பிகாஸ் தே ஆர் இன் த டார்க். அவங்க கண்ணு கட்டியிருக்கு பார்த்தீங்களா, தே ஆர் இன் த டார்க். ஸோ அதனால தான் எவ்வளோ பேஷன் இருந்தாலுமே, எவ்வளோ இதை வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்ற இது இருந்தாலுமே அவங்களால வந்து எதுவுமே செயலில் காட்ட முடியாது. ஓகே, உங்கள் பர்சன் செயலில் இறங்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அகேன் அவங்களால வந்து சரியாக அவங்களுடைய தாட்ஸை வந்து கம்யூனிகேட் பண்ண முடியல. ஓகே, அண்ட் ஆல்சோ ஃபார் சம் ஆஃப் யூ இங்கே வந்து ஈகோஸ் அண்ட் ட்ரிகர்ஸ் நிறைய இருக்கலாம். ஓகே, ஈகோஸ் அண்ட் ட்ரிகர்ஸ் நிறைய இருக்கும்போது லைக் ஒரு பர்சன் வந்து சொல்யூஷன் கொண்டு எடுத்துகிட்டு வரும்போது இன்னொரு பர்சன் வந்து இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆர் நாட் willing to put in the time. Okay, இப்போ வந்து நம்ம டிஜிட்டல் ஏஜ் ஆகிட்டோம். ஸ்க்ராலிங் டேக்ஸ் அப் மோஸ்ட் ஆஃப் அவர் டைம். ஓகே, ஒரு நாளைக்கு ஆன் ஆவரேஜ் வந்து ஒரு அடல்ட் வந்து 4 hours ஸ்க்ரால் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது டோன்ட் கோட் மீ ஆன் தட் ஃபேக்ட், பட் தட் இஸ் த ஆவரேஜ். ஸோ ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் நம்ம ஸ்க்ரால் பண்ணிகிட்ருக்கோம் தேவையில்லாத கண்டென்ட்லன்னா பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ அந்த டைமை நம்ம எப்படி நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்க்கு கொடுக்கறது, நம்மளோட ஃபேமிலிக்கு கொடுக்கறது, ஸோ இதெல்லாம் தான் பார்க்கணும். ரைட்? ஸோ அவங்களுக்கு இருக்குது. ஓகே, அவங்களுக்கும் இதை வந்து சரி செய்யணும். நான் இது வந்து ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்காக பேசுகிறேன்னு நினைக்க வேண்டாம். ஏதாவது திஸ் இஸ் அ வெரி பிக் ப்ராப்ளம் தட் வி ஹேவ் டு சால்வ். எஸ், ஹூ டசன்ட் ஹேவ் ப்ராப்ளம்ஸ், கரெக்டுங்களா? ஓகே, எஸ் வி ஹாவ் திஸ். அதை அக்னாலேஜ் பண்ணிட்டாலே இது நம்பர் 1 திங் என்னென்னா, ஒரு பிரச்சனை இருக்கும்போது அந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு அக்னாலேஜ் பண்ணிட்டாலே நெக்ஸ்ட்டு வந்து அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கான ஒரு இதில் இறங்கிடும். ஓகே, ஒரு அடுத்த ஸ்டெப்க்கு இறங்கிடும். ஃபஸ்ட்டே அங்கே ப்ராப்ளம் அக்னாலேஜ் பண்ணுறதுக்கே இல்லைன்னா ப்ராப்ளமை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கே பிரச்சனை இருந்ததுன்னா அங்கே தான் நம்ம வந்து ஸ்டக்காக ஃபீல் பண்ணோம். ஓகே, அண்ட் ஏஸ் ஆஃப் பென்டிகல்ஸ் வந்திருக்கு. ஒன் மோர் கார்ட் ப்ளீஸ் ஸ்பிரிட். One more card for my group 2. Yes, wow, 9 of cups. Bottom deck, King of cups. ஸோ என்னென்னா இங்கே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இந்த விஷயத்தை மாற்றுறதுக்கான எல்லா பாசிபிலிட்டியுமே இருக்குது. அதை வந்து நீங்கள் நடத்தியும் வைப்பீங்க. ஓகே, த அட்வைஸ் ஹியர் இஸ் டு ஸ்டே கிரவுண்டட். அதாவது உங்களுடைய அந்த கிரவுண்டட்னஸ்னால் என்ன, ரொம்ப கனெக்டடாக, ரொம்ப அங்கேயும் இல்லாமல் இங்கேயும் இல்லாமல் ஒரு நடுநிலையாக இருந்து, இங்கேயும் இல்லாமல் நடுநிலையாக இருந்து இந்த பிரச்சனையை வியூ பண்ணாலே அங்கேருந்து இந்த சொல்யூஷன் ஸ்டார்ட் ஆகும். ரொம்ப நல்லா தான் போக போகுது. இந்த பிரச்சனை சால்வ் ஆகிடும். அண்ட் ரொம்ப நல்லா இருக்கும். எஸ்பெஷலி த பர்சன் ஹூ இஸ் வாட்சிங் திஸ், உங்களுக்கு வந்து நீங்கள் நினச்சா மாதிரி இந்த விஷயம் வந்து மாறும். சரிங்களா? நீங்கள் நினச்சா மாதிரி மாறும். ஆஸ் வெல் அஸ் இங்கே வந்து நிறைய பாசிபிலிட்டி இருக்குன்னு, நிறைய பாசிபிலிட்டியை இங்கே பார்க்குறேன். சரிங்களா? அண்ட் டிவைனோட சப்போர்ட்டையும் நான் பார்க்குறேன். ஓகே, திஸ் இஸ் நாட் சம்திங் தட் நீட்ஸ் டு பி ஒர்க்ட் அவுட் ஜஸ்ட் பிகாஸ் இட் இஸ் ஹியர் ஆர் இட் இஸ் இன் த 3D. இங்கே ஹையர் பவர்கிட்டேருந்து ஹெல்ப் வர்றதையும் நான் பார்க்குறேன். சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு கூட்டு முயற்சி. நீங்கள், உங்களோட பார்ட்னர், உங்களுடைய ஃபேமிலி அண்ட் த ஹையர் பவர். அதனால தான் இதெல்லாம் வந்து சரியாக போகுது. சரிங்களா? யா, அண்ட் உங்களுக்கு தெரியும் திஸ் இஸ் ஸோ இம்பார்ட்டண்ட் டு யூ இன் லைஃப். இது வந்து உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்.
ரிலேஷன்ஷிப் அண்ட் நீங்கள் முடிவு பண்ணது தான், நீங்கள் முடிவு பண்ணது தான் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஓகே, அண்ட் உங்களுடைய மனசுக்கு ஏற்ற மாதிரி இது வந்து நல்லபடியாக மாறிட்டுருக்கு. ஓகே, அது மேபி இப்போ தெரியலையா என்னமோ, பட் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து தெரிய வரும். ஓகே, இது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து எஸ் நம்ம நினச்சதை விட இது வந்து பல மடங்கு நல்லபடியாக தான் மாறி இருக்கு அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரிய வரும். ஓகே, இப்போ கடைசியாக நம்ம வந்து எர்த் அண்ட் போன் ஆரக்கிள்லேருந்து கைடன்ஸ் எடுத்து க்ளோஸ் பண்ணுவோம். ஓகே, நீங்கள் வந்து ரொம்ப ஹாப்பியாக தான் வந்து இருக்க போகிறீங்க. இந்த வருஷம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வருஷம். ஓகே, என்ன தான் ஹார்ட்ஷிப்ஸ் இருந்தாலுமே இனிஷியலாக மேபி ஸ்டார்ட் ஆஃப் த இயரில் சில பிரச்சனைகள் இருந்தாலுமே நீங்கள் முடிக்கும் போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக தான் இந்த இயரை எர்ன் பண்ணுவீங்க. ஓகே, இது வந்து ஒரு இயர்க்கான ரீடிங்காக மாறிட்டுருக்கு. ஓகே, இயர் ஹெட் ரீடிங் அப்படி கிடையாது, பட் ரொம்ப இங்கே வந்து 9 கப்ஸ் இருக்கா, இங்கே வந்து ஒரு பென்டக்கிள் இருக்குது. இட்ஸ் லைக் அ மேட்ச், கப்ஸ் அண்ட் பென்டக்கிள்ஸ். இது வந்து ஏதோ கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்குது. உங்கள் சந்தோஷம், உங்களுடைய ஃபேமிலி வந்து உங்களுக்கு நிறைய சந்தோஷத்தை கொடுக்கும். ஓகே, you draw your energy, you draw your happiness from your family. Okay, ஒரு நல்ல ஃபேமிலி தான் உங்களுக்கு வந்து ஃபுல்ஃபில்மெண்ட், சந்தோஷம், ஹாப்பினஸ், எக்ஸைட்மெண்ட், ஓகே, ஒரு சென்ஸ் ஆஃப் ஸ்டெபிலிட்டி, இதெல்லாம் வந்து உங்கள் ஒரு நல்ல ஃபேமிலி கொடுக்கும். ஓகே, எஸ்பெஷலி இந்த பர்சன் கூட நீங்கள் க்ரியேட் பண்ணுற ஃபேமிலி உங்களுக்கு கொடுக்கும். சரிங்களா? அதை வந்து நீங்கள் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்க ஃபேமிலி சப்போர்ட் பண்ணும். ஓகே, யூல் பி வெரி ஹாப்பி. கைடன்ஸ் மெசேஜ் ஃப்ரம் த எர்த் அண்ட் போன் ஆரக்கிள், ப்ளீஸ். கைடன்ஸ் ஃப்ரம் மை குரூப் 2. வாட் இஸ் த கைடன்ஸ் ஃப்ரம் மை குரூப் 2? தேங்க் யூ. நெக்ஸ்ட், oh my god, see, this is the, again நான் சொன்ன மாதிரி, nest represents family, nest represents what we protect, what we love. இதுதான். ஓகே, ஸோ இந்த கார்டு வந்திருக்கிறது எனக்கு சர்ப்ரைஸாகவே இல்லை, பட் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு நம்பர் 41 சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம், இல்லை நம்பர் 5 சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். சேஞ்சஸ் நடக்குது, எஸ், ஃபேமிலியில் சில பல சேஞ்சஸ் நடக்குது, பட் இந்த நெஸ்ட் வந்து ரொம்ப சேஃபஸ்ட் பிளேஸ் ஆன் எர்த்தாக இருக்க போகுது. சரிங்களா? கீழே இருக்கிற கீவேர்ட்ஸ் வந்து சேரிட்டி, ஜெனராசிட்டி அண்ட் கிராட்டிடியூட். சரிங்களா? ஸோ இது மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த 3 வேர்ட், சேரிட்டி, ஜெனராசிட்டி அண்ட் கிராட்டிடியூட். இருக்கிறதுக்கு தேங்க்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே, நம்மளால் முடிஞ்சதை மற்றவங்களுக்கு செய்யணும். சேரிட்டி ஆல்சோ ஹேப்பன்ஸ் இன் த ஹவுஸ் ஹோல்ட், இன் அ ஃபேமிலி ஆல்சோ. ஸோ நம்ம ரொம்ப செல்ஃபிஷாக இருந்தால் ஒரு ஃபேமிலி வந்து இட்ஸ் நாட் அ ஃபேமிலி அட் ஆல். சரிங்களா? எல்லாருமே அவங்கவுங்க பாட்டுக்கு செல்ஃபிஷாக இருந்தாங்கன்னா அது ஃபேமிலி கிடையாது. பட் செல்ஃப்லெஸ் ஆக்ட்ஸ் வந்து ஃபேமிலியில் தான் நடக்கும். தி மோஸ்ட் பியூர் செல்ஃப்லெஸ் ஆக்ட்ஸ். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இந்த ஃபேமிலி வந்து ரொம்ப செல்ஃப்லெஸ் ஃபேமிலியாக எனக்கு தெரியுது. பிகாஸ் யூ ஹவ் புட் இன் த ஒர்க். உங்களால் தான். ஓகே, நீங்கள் தான் அதுக்கு ஃபுல் க்ரெடிட்டும் எடுத்துக்கணும். ஓகே, அஃப்கோர்ஸ் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸும் பார்ட் ஆஃப் த ப்ரைட் தான். பட் அதில் இருக்கிற அந்த எசன்ஸ் வந்து மேபி உங்களுடைய எசன்ஸ் தான். ஓகே, உங்களுடைய எசன்ஸ் தான் அது வந்து அப்படியே மற்றவங்களுக்கும் பெர்மியேட் ஆகுது. ஓகே, பிகாஸ் யூ ஆர் செல்ஃப்லெஸ். நீங்கள் செல்ஃப்லெஸ்ஸாக இருக்கீங்க. Right? You are selfless. You want this to be a safe and happy nest for each and everybody involved. Okay, இது வந்து இந்த கீழே இருக்கிற skeleton வந்து is the person who's holding that family. Okay, beautiful connection, beautiful family. It's going to be very happy guys. உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை.
ஓகே, நான் பிரச்சனை நிறைய வாட்டி சொல்லிட்டு இருந்தேன்ல, மேபி அதனால தான் இந்த பிரச்சனையால் இரிட்டேட் ஆனது போல், இந்த வேர்டால். பிரச்சனை இல்லை கைஸ், எவ்ரிதிங் இஸ் ஃபைன். மேபி உங்களுக்கு இது இப்போ வரைக்கும் தெரிய வரலை, பட் தெரிய வரும். ஓகே, there's nothing to be feeling stressful about. ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆகிறதுக்கு இங்கே எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, சரிங்களா? எவ்ரிதிங் இஸ் ஃபைன். ஸோ உங்களுடைய ஃபேமிலியை நீங்கள் கட்டி காப்பீங்க, அதை எப்பயுமே பண்ணிட்டு இருந்திருக்கீங்க, இப்போவும் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ இதுதான் உங்களுடைய ரீடிங் மை டியர் குரூப் 2s. உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும், ரெசனேட் ஆகிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க, எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க, என்ன மாதிரி ஒரு இன்சைட்ஸ் எல்லாம் இந்த ரீடிங் உங்களுக்கு கொடுத்துச்சுன்னு சொல்லிவிட்டு ப்ளீஸ் கமெண்ட். நான் ஒரு கமெண்ட்டையும் படிப்பேன், முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. என்னை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் ஒரே ஒரு செகண்ட் டைம் எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஆஸ் ஆல்வேஸ் சென்டிங் யூ ஸோ மச் லவ் அண்ட் மெனி பிளெஸிங்ஸ். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Till then you take good care of yourself. Lots of love. Bye. ஹாய் குரூப் 3, நீங்கள் இந்த பிக்சர் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் தான் குரூப் 3. இது தான் உங்களுடைய ரீடிங்காக இருக்க போகுது. ஸோ உங்கள் ரீடிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு கமிட்மெண்ட்டில் இருந்தீங்கன்னா, ஆல்ரெடி கமிட்மெண்ட்டில் இருந்தீங்கன்னா, இல்லை வேர்ஜ் ஆஃப் கமிட்டிங்கில் இருந்தீங்கன்னா இந்த ரீடிங் உங்களுக்கு பொருந்தும். ஸோ நம்ம உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ், ஓகே, உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன டுவர்ட்ஸ் திஸ் கனெக்ஷன், அண்ட் உங்களுடைய பார்ட்னரோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன டு பேலன்ஸ் அவுட் யுவர் லவ் அண்ட் ஃபேமிலி எக்ஸ்பெக்டேஷன், அண்ட் உங்களுடைய ஃபேமிலியோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன அப்படின்றத பார்த்துட்டு கடைசியாக கைடன்ஸ் வச்சு க்ளோஸ் பண்ண போகிறோம். Okay, so let's get started, my dear group 3s. For my group 3, please spirit, what do they need to know? Right away உங்களுக்கு ஒரு கார்டு வந்துருச்சு. ஸோ இது 8 of cups. ஸோ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணிட்டுருக்கீங்கன்னா, ஓகே இது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா, இங்கே இருக்கலாமா போகலாமா அப்படின்ற ஒரு திங்கிங்கில் இருக்கீங்க. ஓகே, மோஸ்ட்லி உங்களுக்கு இந்த இங்கே இருக்கிற அந்த எமோஷ்னல் ப்ரெஷர் சொல்லலாமா. ஓகே, எனக்கு ப்ளஷரும் தோணுது, ப்ரெஷரும் தோணுது, இந்த 2 வேர்டுமே தோணுது. ஏன்னா இந்த பர்சன் நைட் அண்ட் டே மாதிரி வித்தியாசமாக இருக்கலாம். ஓகே, இல்லை உங்கள் ஃபேமிலி நைட் அண்ட் டே அப்படி மாதிரி வித்தியாசமாக இருக்கலாம். ஏன்னா ஒரு பக்கம் ரொம்ப நல்லா பாசத்தை காமிச்சிட்டு ரொம்ப மெலோவாக இருந்துட்டு, அண்ட் இன்னொரு பக்கம் ரொம்ப லேஷ் அவுட் ஆகிட்டு ரொம்ப பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நைட் அண்ட் டே டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால அவங்களுக்கு சீரியஸாக என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இருக்கலாமா போகலாமா, போகிறது நல்லதா கெட்டதா அந்த மாதிரி நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. ஓகே, அண்ட் டு பி ஆனஸ்ட் நீங்கள் சில விஷயங்கள்லாம் ஃபீல் பண்ணியிருந்தீங்க முன்னாடி இந்த பர்சனுக்கோ இல்லை உங்கள் ஃபேமிலிக்காகவோ ஏதோ ஒன்று ஃபீல் பண்ணியிருந்திருக்கீங்க. அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல ஓரம் கட்டி வச்சுருக்கீங்க நீங்கள். இந்த பர்சன் இந்த கப்ஸ் எல்லாம் ஒரு ஓரத்தில் அடுக்கி வச்சுட்டு எங்கேயோ போயிட்டுருக்காங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்களோ அதை கொஞ்சம் ஒரு ஓரத்தில் தள்ளி வச்சிட்டிங்களோன்னு தோணுது. இப்போ அதை நீங்கள் ஃபீல் பண்ணுறதுக்கு விரும்பலை. ஓகே, ஸோ நீங்கள் ஃபீல் பண்ணுறதுக்கு விரும்பாததுனால அது அங்கே இருக்குது, இல்லாமல் இல்லை, அங்கே தான் இருக்குது, பட் அது ஓரமாக இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. ஓகே, அந்த பர்சனோடைய தலை பாருங்கள் டவுனில் இருக்குது. பிகாஸ் அவங்க ரொம்ப ஹர்ட் ஆகிருக்காங்க. ஓகே, ஏதோ ஒன்று நடந்திருக்கு உங்களுடைய சுச்சுவேஷனில், அது உங்களை ரொம்ப காயப்படுத்தியிருக்கு. ஓகே, ஸோ ரொம்ப காயப்படுத்தியிருக்கு. ஈவன் இந்த மூன் ஆர் சம் கைண்ட் ஆஃப் அ பிளானட் கூட இருக்கலாம். ஓகே, ஏன்னா மூன் இப்படி இருக்காதுல்ல, டார்க்காக. ஓகே, அந்த உலகத்தில் இருக்கிற பிளானட்னு வச்சுப்போமா. ஸோ இந்த பிளானட் இது அவதாரில் மாதிரி பிளானட் தெரிகிற ஒரு உலகம். ஓகே, ஸோ அந்த பிளானட்டை பார்த்தா அந்த பிளானட் கூட சோகமாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஓகே, எனக்கு இங்கே 2 கண்ணு தெரியுது, ஒரு மூக்கு தெரியுது, ஒரு வாய் தெரியுது. அந்த வாய் ஒரு டவுன்வர்ட் ஸ்மைலி மாதிரி இருக்குது. ஆர் இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ ட்ரையாங்கிள். உங்களுக்கு தெரியுதா தெரியல, ஓகே நான் காமிக்கவே இல்லை, சூப்பர். உங்களுக்கு தெரியுதா தெரியலையான்னு தெரியல, பட் எனக்கு ஒரு ஃபேஸ் தெரியுது அந்த பிளானட்டில். அந்த பிளானட் ரொம்ப சோகமாக இருக்குது.
ஓகே. ஸோ டெஃபினெட்லி ஏதோ ஒன்று நடந்திருக்கு தட் டிக்ட் யூ ஆஃப். ஓகே, அது வந்து உங்களை வந்து வேறு ஒரு பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து யோசிக்க வச்சுருக்கு. இது வந்து ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா? ஓகே, நீங்கள் கமிட்மெண்ட் பண்ணலாமா வேண்டாமா? ஓகே, இந்த மேரேஜ்குள்ளே இறங்கலாமா வேண்டாமா? இந்த லிவிங் இன் சுச்சுவேஷனில் இறங்கலாமா வேண்டாமா? இல்லை இந்த மூவில் இறங்கலாமா வேண்டாமா? அந்த மாதிரி யோசிச்சுட்ருக்கீங்க நீங்கள். ஓகே, ஸோ எந்த சுச்சுவேஷன் வேணால் இருக்கலாம், பட் நீங்கள் வந்து யோசிக்கிறீங்க. பிகாஸ் என்ன நடந்ததோ அது வந்து இட் மேட் யூ ஃபீல் ஆஃப். ஓகே, அது நீங்கள் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தீங்க, இதுதான் என்னுடைய நிஜம், இதுதான் என்னோடய ட்ரூத் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தீங்க. பட் நடந்தது வந்து உங்களை வந்து, ஓ இதுதான் நிஜமா, இதுதான் வந்து நடந்துகிட்ருக்கா, ஓகே நான் தான் வந்து தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கேனா அப்படின்ற ஒரு ஆங்கிள்லேருந்து உங்களை யோசிக்க வைக்கிது. ஓகே, ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் லைக் நீங்கள் பிலீவ் பண்ணது ஒன்றா இருக்குது, இப்போ நடந்ததை வச்சு இருக்கிற ட்ரூத் வந்து வேறு ஒன்றா இருக்குது. ஸோ உங்களுடைய என்டையர் பிலீஃப் சிஸ்டம் வந்து ஒரு மாதிரி ஷேட்டர் ஆகிருக்கலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரியும் எனக்கு தெரியுது. வாட் இஸ் for some of you, சில பேருக்கு நீங்கள் ஏதோ ஒன்றத்தை விட்டுட்டு இவங்கள நோக்கி நகர்றீங்க. ஓகே, ஸோ ஏதோ ஒன்றத்தை பின்னாடி விட்டுட்டீங்க. ஓகே, இது வந்து ஒரு ஃபேமிலியாக கூட இருக்கலாம். ஓகே, ஃபேமிலியை எதிர்த்து நீங்கள் இந்த பர்சன்கிட்ட போகிற மாதிரி கிளாசிக் லவ் மேரேஜ் சுச்சுவேஷன். சரிங்களா, ஃபேமிலியை எதிர்த்து தனியாக வந்து கல்யாணம் பண்ணிக்கிறது சில பேருக்கு அந்த சுச்சுவேஷனாக கூட இருக்கலாம். வெரி ஃபியூ. ஓகே, ஈவன் ஃபார் ஒன் ஆஃப் யூ அந்த சுச்சுவேஷன் இருக்கலாம். ஓகே, 1 second guys, சாரி அதை டிஸ்டர்ப் பண்ணிச்சா அவங்கள அப்படின்னு தெரியல. அகேன் நான் வந்து கொஞ்சம் லேட்டாக ஒர்க் பண்ணுறேன், என்னோடய ஸ்லீப் அலாரம் வந்து அடிச்சிடுச்சு, அது உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணிச்சான்னு தெரியல. ஓகே, வாட் இஸ் ஃபார் மை group 3? What else for my group 3? ஓகே, இந்த கார்டு அவங்களோடதா இல்லை உள்ளே வச்சு ஷஃபிள் பண்ண சொல்கிறாங்க. பட் வந்த கார்டு வந்து 9 of cups. இப்போ 8 of cups வந்திருக்கு, நெக்ஸ்ட்டு 9 of cups வந்திருக்குன்னா, இஃப் ஐ ஹாவ் டு கன்சிடர் தட் 9 of cups பாப்பிங் அப், எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, இந்த சுச்சுவேஷன் இப்படியே இருக்காது, ரொம்ப நாளைக்கு இப்படியே இருக்காது. கண்டிப்பாக ஒரு ப்ராக்ரெஸை நோக்கி நகருது, ஒரு சொல்யூஷனை நோக்கி நகருது. அந்த சொல்யூஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சரிங்களா, அந்த சொல்யூஷன் வந்து நீங்கள் எதிர்பார்த்த ஒன்றா தான் இருக்கும். உங்கள் பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது இப்போதைக்கு. வாட் எல்ஸ் ஃபார் மை, அந்த சொல்யூஷன் ரொம்ப தூரத்தில் இல்லை. ஓகே, அண்ட் அந்த 8 of swordsஐயும் நான் கன்சிடர் பண்ண போகிறேன் ரிவர்ஸ்டு. நீங்கள் வந்து இப்போது ஒரு ஸ்டக் சுச்சுவேஷனில் இருந்திருக்கீங்க. ஓகே, அந்த ஸ்டக் சுச்சுவேஷன்லேருந்து வெளியில் வரீங்க. ஸோ எனக்கு வந்து டெஃபினட்டாக ஒரு இடத்துலேருந்து நீங்கள் போகிற இடம் இருக்குல்ல, நீங்கள் இங்கேருந்து போகிற இடத்துல கண்டிப்பாக நிறைய சொல்யூஷன் இருக்குது, நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. லைக் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு மனுஷன் வந்து ஒரு இடத்துக்கு போகிறான், அவனுக்கு அங்கே நியூ விஷயங்கள், நியூ சொல்யூஷன் கிடச்சா எப்படி இருக்கும், புது எக்ஸ்பீரியன்ஸ். அந்த புது எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து அவனையே மாற்றிக்கிற மாதிரி ஒரு எனர்ஜி தான் எனக்கு இங்கே ஃபீல் ஆகுது. ஸோ டெஃபினெட்லி உங்களுக்கு நீங்கள் போகிற இடம் உங்களுக்கு நீங்கள் தேடுறத எல்லாத்தையும் கொடுக்கும். ஓகே, இது வந்து இடமா தான் இருக்கணும்னு இல்லை, இது வந்து ஒரு இமேஜினேட்டிவ் லேண்ட், மென்டலி நீங்கள் போகிற இடம். ஓகே, நீங்கள் எதையோ ஒன்றத்தை விட்டுட்டு ஓரம் கட்டிட்டு போகிறீங்கன்னு சொன்னல, நீங்கள் மென்டலாக போகிற இடம் வந்து அந்த மென்டல் ஸ்பேஸ் உங்களுக்கு நிறைய சொல்யூஷனை கொடுக்க போகுது. ஓகே, வாட் எல்ஸ் ஃபார் மை group 3? What else for my group 3? What else for my group 3?
ஓகே, இந்த கார்ட் நைன் ஆஃப் வான்ஸ் ரிவர்ஸில் வந்திருக்கு. ஓகே, ஸோ இந்த நைன் ஆஃப் வான்ஸ் ரிவர்ஸ்லேருந்து என்ன தெரியுதுன்னா, என்ன இந்த கார்டையும் எடுத்துக்க சொல்கிறாங்க, கூடவே வந்த கார்டு. ஓகே, நைன் ஆஃப் வான்ஸ்லேருந்து என்ன தெரியுதுன்னா, நீங்கள் இதுக்கப்புறமா வந்து ரொம்ப போராடலாம் போகிறதில்ல. ஓகே, திஸ் இஸ் சம் ஒன் ஹூ இஸ் கோயிங் டு, அதாவது என்டையராக கிவ் அப் பண்ணலை. ஓகே, என்டையராக நீங்கள் வந்து 99% வந்து நீங்கள் வந்து கிவ் அப் பண்ண போகிறீங்க. ஓகே, கிவிங் அப் இன் த சென்ஸ் நீங்கள் வந்து ரொம்ப ஹார்டாக ட்ரை பண்ண போகிறதில்ல. ஏன்னா நீங்கள் வந்து எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டீங்கன்னு எனக்கு தோணுது. ஸோ அதனால் இதுக்கப்புறமா வந்து நீங்கள் நிறைய உங்களுடைய எனர்ஜியை வேஸ்ட் பண்ணி, உங்களுடைய மைண்ட் ஸ்பேஸை வேஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து ரொம்ப ஹார்டாக ட்ரை பண்ண போகிறதில்ல. ஸோ இதுக்கப்புறமா வந்து ஆல் யூ ஹாவ் டு டூ இஸ் வெயிட். ஓகே, வெயிட் பண்ணி தான் பண்ண போகிறீங்க. இந்த பர்சன் வந்து டெஃபினட்டாக ஏஸ் ஆஃப் கப்ஸ் ரிவர்ஸ். ஸோ என்ன தெரியுதுன்னா, இந்த பர்சன் வந்து டெஃபினட்டாக அந்த இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எப்படி வந்து நீங்கள் என்ன ஃபீல் பண்ணிங்களோ அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு வேறு எதையோ நோக்கி வந்து நகர்றீங்களோ, இந்த பர்சனும் அதே மாதிரி தான். அவங்க என்ன ஃபீல் பண்ணாங்களோ அது எல்லாத்தையும் ஒரு 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 கிண்ணத்தில் ஃபுல்லாக தண்ணி இருக்குது, அதை கவுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி கவுத்துட்டு இருக்காங்க இந்த நேரத்தில். ஓகே, பிகாஸ் ஆஃப் வாட் எவர் ஹஸ் ஹேப்பன், என்ன நடந்ததோ அதனால் இந்த மாதிரி இருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப ஒரு ஸ்பெசிஃபிக் சினாரியோ மாதிரி இருக்குது. திஸ் கப்புள் இஸ் கோயிங் த்ரூ அ லாட் ரைட் நவ். ஓகே, யா, நிறைய ஈகோஸ் அட் ப்ளே இருக்குது. ஓகே, பிகாஸ் நிறைய பேர் இன்வால்வ் ஆகியிருக்காங்க இந்த இடத்துல. அதனாலேயே வந்து எனக்கு என்ன தோணுதுன்னா, யா, இந்த பர்சன் வந்து ஸ்லோலி அவங்க என்ன ஃபீல் பண்ணாங்களோ, நீங்கள் கப்பெல்லாம் அப்படியே வச்சுட்டு நீங்கள் நகர்றீங்க, அவங்க திருப்பி கவுத்துட்டாங்கன்னே சொல்லலாம். இது உங்களோட ஸ்டோரி இல்லைன்னா ஐம் சாரி, பட் இது வந்து ஸ்பெசிஃபிக் மெசேஜ் கம்மிங் ஃபார் சம் ஸ்பெசிஃபிக் குரூப் ஆஃப் பீப்புள். ஓகே, அவங்க என்ன ஃபீல் பண்ணாங்களோ அதெல்லாம் கவுக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஏன்னா நீங்களும் அப்படி தான், நீங்களும் இதுக்கப்புறமா நான் வந்து ட்ரை பண்ண போகிறதில்ல, நான் ட்ரை பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டேன், நான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டிய நேரத்துலலாம் இருந்துட்டேன், இப்போ வந்து ஐ ஆம் நாட் ஸோ ஸ்ட்ராங் ரைட் நவ் லைக் பிஃபோர், அந்த மாதிரி நான் ஸ்ட்ராங்காக இல்லை. ஸோ அதனால் நான் என்னுடைய சானிட்டியை நான் காப்பாற்றிக்கணும், என்னுடைய பீஸ் ஆஃப் மைண்டை நான் காப்பாற்றிக்கணும்னு நீங்கள் வந்து ஒரு முடிவு எடுத்திருக்கீங்கன்னு சொல்லலாம். ஓகே, what else for my group? 3. Okay. Oh. Yeah. ஸோ இந்த ரெண்டு கார்டும் ஒன்றா வந்திருக்கு. 9 of Pentacles reversed and Prince of Pentacles reversed. ஸோ டெஃபினட்டாக இந்த பர்சனும் நீங்களும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இல்லை. இன்ஃபேக்ட் நீங்கள் ரெண்டு பேரும் பிரியறதை பற்றி பேசிகிட்ருக்கீங்க. ஆன் த வேர்ஜ் ஆஃப் பிரேக்கப்பாக கூட இருக்கலாம். பிரேக்கிங் அப் இஸ் ஆல்சோ அ கமிட்மெண்ட். ஓகே, லைக் யூ ஆர் கமிட்டிங் நாட் டு பி வித் திஸ் பர்சன் எனிமோர், அந்த மாதிரி கூட இருக்கலாம். Some of you, it's like a very, very big fight that is involving families. சரிங்களா, ரொம்ப பெரிய ஃபைட், ஈகோ கிளாஷஸ் அதெல்லாம் நடந்துட்டுருக்கு. ஓகே, something is telling me to adjust her. ஸோ நான் எப்பயுமே என்னோடய டெஸ்கில் வந்து எனக்கான காடஸ் கார்ட்ஸ் எடுத்து வைப்பேன், என்னுடைய கார்ட்ஸ் எடுத்து வைப்பேன். ஷீ இஸ் வீனஸ். ஓகே, த காடஸ் ஆஃப் லவ். ஷி வாண்ட்ஸ் டு ஹெல்ப் யூ. எனக்கு என்னன்னு தெரியல, நான் இந்த மாதிரி ரீடிங் அப்போது பண்ணது கிடையாது. பட் ஐ வாஸ் கால்ட் டு டச் ஹர் அண்ட் அட்ஜஸ்ட் ஹர் கார்ட் பிகாஸ் ஷி வாஸ் மூவிங் அரவுண்ட். எனக்கு உங்களுக்காக இந்த கார்டை எடுக்கணும்னு தோணுச்சு. ஸோ இந்த காடஸ் வந்து வீனஸ். வீனஸ் இஸ் த ரோமன் காடஸ் ஆஃப் கிரேஸ் அண்ட் லவ் called Aphrodite by the Greeks. She evolved from an early Italian nature goddess, a bringer of spring blossoms and wines, a goddess of growth and the beauty of nature. The goddess of desire, Venus was the irresistible personification of both physical and spiritual love.
Okay, so I was called to read her. Yeah, this is getting slightly emotional because yeah, இங்க வந்து two people that are meant to be together, maybe because Venus is telling me இங்க love இருக்கு. Clearly the cups are here. இங்க 8 cups இருக்கு, இங்க ஒரு cup இருக்கு. So இந்த 9 cups சேர்ந்தது தான் வந்து இந்த 9 of cups, fulfillment, happiness. ஸோ கிளியர்லி நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருந்தபோது ஹாப்பியாக இருந்திருக்கீங்க. பட் இப்போ ஏதோ ஒன்று நடந்துட்டுருக்கு. அது வந்து 2 பேரையும் இட்ஸ் taking you both out of love. Like maybe நீங்கள் 2 பேரும் வந்து you're trying hard to get out of love. Okay, but Venus is here telling you that yeah, but love is there. love இருக்குங்க, love இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரணும். Venus, what else for my group 3? Venus. ஓகே, ஸோ 3 of Pentacles கார்டு வந்திருக்கு உங்களுக்கு. ஸோ எப்படி இருக்குன்னா யுவர் ஃபேமிலி, ஓகே, உங்கள் ஃபேமிலி வந்து இதில் வந்து கொஞ்சம் வந்து இந்த பெர்ஃபெக்ஷனிசம், அந்த இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற ரிஜிடிட்டியை விட்டு கொஞ்சம் வளைஞ்சு கொடுக்கலாமோ அப்படின்றது தோணுது. அது உங்களுக்குமே தோணியிருக்கு நிறைய வாட்டி. ஏன்னா நம்ம இங்கே வந்து யாரையும் இம்ப்ரெஸ் பண்ண இல்லை, சரிங்களா? அண்ட் சரி, இந்த பர்சன் வந்து இந்த பர்சன் கிட்ட வந்து ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. தே ஆர் பேசிக்லி டெல்லிங் தெம் வாட் தே டிட். இந்த 3 of Pentacles கார்டில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இங்கே ஏதோ ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காங்க. க்ரியேட்டிவிட்டி அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய க்ரியேட்டிவிட்டியில் ஏதோ ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காங்க 3Dயில். ஸோ அதை வந்து இந்த பர்சன்கிட்ட எல்லாம் வந்து காமிக்கிறாங்க. ஆர் இந்த பர்சன் வந்து இவங்கக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, எனக்கு இதில் எப்படி இருக்குன்னா இவங்க வந்து நான் இதில் இருக்கிற மாதிரி, இந்த கான்ட்ராக்டில் இருக்கிற மாதிரி தான் நான் வந்து உங்களுக்கு இதை பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கா. ஓகே, பட் இது ரிவர்ஸில் வந்திருக்கிறதுனால என்ன தோணுதுன்னா, டோன்ட் கோ பை த கான்ட்ராக்ட். அஃப்கோர்ஸ் இட்ஸ் ஓகே, சம்டைம்ஸ் இட்ஸ் ஓகே டு சேஞ்ச் த கான்ட்ராக்ட். இட்ஸ் ஓகே டு சேஞ்ச் த ரூல்ஸ் ஆஃப் அக்ரீமெண்ட். புரியுதுங்களா நான் என்ன சொல்ல வரேன்னு? இட்ஸ் ஓகே டு பெண்ட் ட்ரெடிஷன். It's okay to bend rules if it makes us happy. Okay, because God, universe, higher power, எல்லாமே வந்து நம்ம ஹாப்பியாக இருக்கணும்னு தான் நினச்சிருக்கு. ஓகே, ஆனால் இப்போ if we stick too much into something that is clearly taking up lot of mind space, energy, நெகட்டிவிட்டியை கொடுக்குற மாதிரி ஒன்று இருந்ததுன்னா அதை சின்னதாக மாற்றிக்கிறதுல தப்பு இல்லையே. ஓகே, அதை மாற்றிக்கிறதுல தப்பே இல்லை. ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த உங்களுடைய உற்றார்கள், உறவினர்களோ இல்லை ஏதோ உங்களை சார்ந்தவங்களோ லைட்டாக மாற்றிக்கிட்டா நல்லா இருக்கும்னு தோணும். இல்லை வேறு மாதிரி பார்க்கணும். ஓகே, இது இப்படி பார்த்துட்டு இருந்தவங்க வேறு மாதிரி பார்த்தா நல்லா இருக்குமே. இட்ஸ் ஆல் அபவுட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ். ஓகே, இட்ஸ் ஆல் அபவுட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ். நம்மளுக்கு ஒன்று வந்து ரொம்ப மகா குத்தமாக இருக்கும், அதர் சைட் ஆஃப் த வேர்ல்டில் அது வந்து ஒரு நோபல் திங்காக இருக்கலாம். ஓகே, எனக்கு எக்ஸாம்பிள் ஆஃப் த டாப் ஆஃப் த ஹெட் தெரியல. பட் யா, நம்ம ஒன்று நினச்சிட்ருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, சில பேர் வந்து எனக்கு ரீசெண்டாக தெரிஞ்ச எக்ஸாம்பிளில் சொல்கிறேன். இங்கே ஹிந்துஸ்க்கும் கிறிஸ்டியன்ஸ்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும்ல. நம்ம வந்து டியூஸ்டேஸ்லலாம் சிலதெல்லாம் பண்ண மாட்டோம். கிறிஸ்டியன்ஸ் வந்து டியூஸ்டேஸ்லலாம் கூட வெட்டிங்ஸ் வச்சுப்பாங்க. எனக்கு சரியாக தெரியல. ஐ ஓவர்ஹர்ட் பீப்புள் டாக்கிங் அபவுட் திஸ். ஓகே, they were talking about this and I listened it, not so interestingly, but yeah. அண்ட் சில பேர் ராவு காலம் வந்து
தப்பு, அதில் எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து அந்த நேரத்தில் தான் சிலதை பண்ணுவாங்க. நல்ல விஷயங்கள், நல்ல விஷயங்களா என்னன்னு தெரியல. ஈவன் ராகு காலத்தில் கூட கல்யாணம் வச்சு ஐம் பிளாபரிங் யூ கைஸ். ஐம் கோயிங் டு மேபி எடிட் திஸ் பார்ட். பட் நம்மளுக்கு ஒன்று தப்பாக தெரியறது வந்து இன்னொருத்தவங்களுக்கு கரெக்டாக தெரியலாம். ஓகே, ஸோ அதனால் இட்ஸ் ஓகே டு பெண்ட் அண்ட் சேஞ்ச் வாட் isn't working. சரிங்களா? What else for my group 3 from Venus? What else for my group 3? Ace of Wands. இந்த 2 கார்டையுமே எடுத்துருவோம். பாட்டம் டெக் எனர்ஜி, தி வேர்ல்ட். ஓகே, ஸோ நிறைய பேருக்கு இது வந்து கமிட்மெண்ட் இன்டு எண்டிங் சம்திங். ஓகே, டெஃபினட்டாக ஒரு க்ளோஷர் இருக்குது இங்கே நிறைய பேருக்கு. பட் சில பேருக்கு வந்து என்னென்னா, உங்களை சார்ந்தவங்க உங்களுக்கு நல்லது தான் நினைக்கிறாங்க. ஆனால் அந்த நல்லது நினைக்கிறதுல அவங்க உங்களுக்கு தீங்க நினைக்கிறாங்கல்ல, அவர் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குறாங்க அப்படின்றத அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. புரிய வைக்கிறது வந்து உங்களுடைய பொறுப்பு. சரிங்களா? ஸோ அவங்களுக்கு புரிய வச்சிட்டிங்கன்னா அவங்க இந்த விஷயத்தை வந்து வேறு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. சரிங்களா? அண்ட் அது புரிய வைக்கிறது வந்து உங்ககிட்ட தான் இருக்குது. த ஹோல் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. இட்ஸ் ஓகே டு கம்யூனிகேட் ஹவ் யூ ஃபீல். இட்ஸ் ஓகே டு டெல் தெம். ஓகே, நிறைய பேர் வந்து நம்ம சொல்ல மாட்டோம். நம்ம என்ன ஃபீல் பண்ணிகிட்ருக்கோம், என்ன யோசிச்சுட்ருக்கோம் அப்படின்றத சொல்ல மாட்டோம். உட்காந்து சில பேர் பேசவே மாட்டாங்க. ஃபேமிலியில் உட்காந்து பேசினாலே எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியில் யார் கூடயாச்சும் பிரச்சனை இருக்கா, அவங்கள மட்டும் தனியாக கூட்டிகிட்டு போய் உட்காந்து பேசுங்க. அவங்க வந்து அதுக்கு இன்ட்ரெஸ்ட் காமிக்க மாட்டாங்க அப்படின்னா, why you want to talk to them? எதனால் நீங்கள் அதை பேசணும்னு நினைக்கிறீங்க, அதை ரீசன் அவுட் பண்ணுங்கள். எனக்கு பேசணும், எனக்கு உட்காந்து பேசினா இது சரியாகும்னு தோணுது. லாஜிக் நிறைய யூஸ் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் உங்களோட எமோஷன்ஸையும் பேசுங்க. ஓகே, லாஜிக்னு போயிட்டு இருந்தால் வேலைக்காகாது. ஓகே, கம்யூனிகேட் யோர் தாட்ஸ் ஆஸ் வெல் அஸ் யோர் ஃபீலிங்ஸை வந்து வேர்ட்ஸாக போடுறதுக்கு நம்ம கற்றுக்கணும். ஓகே, வேர்ட்ஸில் சொல்லுங்கள். என்ன நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அதை வந்து வேர்ட்ஸாக போடுங்க. அதர் பர்சன் நீ தப்பு, நீ இப்படி பண்ண தப்பு, அப்படி பண்ணுற தப்பு அப்படின்னு சொல்லும்போது அது ஆர்கியூமெண்டேட்டிவாக தான் போகுமே தவிர, உட்காந்து இதுதான் நீ பண்ணுற, இதனால் எனக்கு இப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னு நீங்கள் பேசுனீங்களா அது வேறு மாதிரி போகும். ஓகே, ஸோ அதனால் ஃபீலிங்ஸை எடுத்துகிட்டு வாங்க, பேச எடுத்துகிட்டு வாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஓகே, அண்ட் வாட் வில் மேக் யூ ஃபீல் பெட்டர்? என்ன அவங்க பண்ணால் அது உங்களை வந்து பெட்டராக ஃபீல் பண்ண வைக்கும், அதையும் நீங்கள் கேட்கணுமா அவங்கக்கிட்ட. ஓகே, ஸோ சாரி கைஸ், டோர் பெல். ஸோ அதனால் ஏதாவது ஆங்கிள் சேஞ்ச் இருந்ததுன்னா மன்னிச்சுக்கோங்க. பட் நான் என்ன சொல்லிகிட்டு இருந்தேன்னா, உங்களோட ஃபீலிங்ஸ்க்கு வேர்ட்ஸ் கொடுங்க, உங்கள் ஃபீலிங்ஸ்க்கு வடிவம் கொடுங்க, வார்த்தைகள் கொடுங்க. அதை வந்து நீங்கள் கம்யூனிகேட் பண்ணிங்கன்னா மேபி இந்த சுச்சுவேஷனை நம்ம வந்து மாற்றலாம். ஓகே, ஸோ மாற்றுறது மட்டும் இல்லாமல் அது உங்களுக்கு சாதகமாகவும் அமையறதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸுமே நான் இங்கே பார்க்குறேன். ஸோ அதனால் குட் டைம்ஸ் ஆர் அஹெட். ஸோ டெஃபினட்டாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ட்ரை பண்ணாமல் இருக்காதீங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை ட்ரை பண்ணுங்கள். பிகாஸ் உங்களுக்கு வந்து எண்டிங் வேணும்னா அதுவும் கிடைக்கும். இல்லை உங்களுக்கு இது ஒர்க் அவுட் பண்ணணும்னா அதுவும் இங்கே பாசிபிள் தான். ஓகே, ஸோ எந்த மாதிரி ஒரு கமிட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, இஃப் இட்ஸ் அ கமிட்மெண்ட் டுவர்ட்ஸ் அன் எண்ட், அதுவும் உங்களுக்கு கிடைக்கும். இஃப் இட்ஸ் அ கமிட்மெண்ட் டுவர்ட்ஸ் igniting that passion, that love you felt for each other, அதுவும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இது ரெண்டுமே பாசிபிள் தான் இங்கே. அப்படி ஒரு ஆல்கமைசிங் எனர்ஜி வந்து உங்ககிட்ட இருக்கிறத நான் பார்க்குறேன். ஆல்கமைசிங்னா ஒரு விஷயத்த அதோட ஆப்போசிட்டாக மாற்றுறது, டர்னிங் லெட் இன்டு கோல்டு. ஓகே, அந்த மாதிரி. ஓகே,
நம்ம வந்து இப்போது ஆரக்கிள் டெக்லேருந்து கைடன்ஸ் எடுத்து க்ளோஸ் பண்ணுவோம். ஆரக்கிள் கைடன்ஸ் ஃபார் மை குரூப் 3 ஃப்ரீ ஸ்பிரிட். ஓகே, இதான் உங்களோட கைடன்ஸ். 2 கார்டு, crossed and cage. ஓகே, crossed நம்பர் 13 உங்களுக்கு வந்து சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம், இல்லை நம்பர் 4, இல்லை நம்பர் 1st of March அந்த மாதிரி ஏதாவது. ஓகே, அண்ட் நம்பர் 27 இது வந்து 2nd of July அந்த மாதிரி இருக்கலாம், இல்லை நீங்கள் 27 years ஏஜாக இருக்கலாம், இல்லை நம்பர் 9 சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். ஓகே, நம்பர் 9 and 4 சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். ஓகே, பட் crossed and cage அப்படி இருக்குது. ஸோ டெஃபினட்டாக இங்கே வந்து ஒரு வித என்ன சொல்கிறது, உங்களை வந்து கட்டி போடுற மாதிரி சில எனர்ஜிஸ் எல்லாம் இருக்குது. அட் த சேம் டைம் இங்கே வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. இது வரைக்கும் உங்களை கட்டி போட்டுட்டு இருந்தது என்னென்னா நீங்கள் உங்களுக்கு ஏற்படுத்திக்கிட்ட தடைகள் தான். ஓகே, இது வந்து அதுவாக வந்ததில்லை, நீங்கள் உங்களுக்கு படுத்திக்கிட்ட தடைகள். ஓகே, அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ரெண்டு விதமான சாய்ஸஸ் இருக்குது. 2 இல்லைன்னா பல விதமான நீங்கள் வந்து நடுவில் நின்றுட்டுருக்கீங்க, உங்களுக்கு நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது கன்ஃபியூஷன்ஸ் இருக்க தான் செய்யும். இருந்தாலும் இந்த ரீடிங்கை நீங்கள் பார்க்கும்போது ஏதோ ஒரு சாய்ஸ் வந்து முன் வந்து இதுதான் உன்னோடைய ஃப்ரீடம்க்கு வழிவகுக்கக்கூடிய சாய்ஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஓகே, பிகாஸ் நீங்கள் எதையோ ரிலீஸ் பண்ணிவிட்டு எதையோ கிளைம் பண்ணுறீங்க. ஓகே, எதையோ விட்டுட்டு எதையோ கிளைம் பண்ணுறீங்க. ஓகே, ஒன்றுத்தை துறந்துட்டு ஒன்றுத்தை போய் பிடிக்கிறீங்க. அதுக்கு வந்து இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் கரேஜ். ஓகே, இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் ஓப்பனிங் அப். ஓகே, உங்களோட பர்பஸை நோக்கி நீங்கள் நகர்றீங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத நோக்கி நகர்றீங்க. நிறைய விஷயங்களை நீங்கள் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க. மேனிஃபெஸ்டிங் எபிலிட்டி இங்கே நிறைய இருக்குது. ஓகே, மேனிஃபெஸ்டிங் எபிலிட்டி, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத வந்து மைண்ட் சைடில் நீங்கள் பார்க்க தொடங்கிட்டீங்க. The main thing everybody wants is freedom of choice, freedom to make their own choice. ஓகே, எதுக்கு தப்பு பண்ணவங்களெல்லாம் வந்து நம்ம வந்து சிறையில் போட்டு அடைக்கிறோம்? they don't have a choice, they don't have freedom. ஓகே, அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஃப்ரீடமை நம்ம பறிச்சிடுறோம், which is the most cruel thing that we can do to someone. ஓகே, ஸோ எஸ், அந்த ஃப்ரீடம் போயிடுச்சுன்னா அவங்களாவே இருக்க மாட்டாங்க. அந்த ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் போயிடுச்சுன்னா, ஸோ இங்கே உங்களுடைய ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸை வந்து நீங்கள் மறுபடியும் ரீக்ளைம் பண்ணுறீங்க. ஓகே, மறுபடியும் நீங்கள் வந்து எனக்கு இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்க வேண்டாம். ஓகே, அப்படின்ற ஒரு தெளிவும் அப்படின்ற ஒரு சூஸிங் எபிலிட்டியும் இம்ப்ரூவ் ஆகிறத பார்க்குறேன். அதனால் உங்களுடைய ஃப்ரீடம், ஓகே, உங்களுடைய ஃப்ரீடம் இன்க்ரீஸ் ஆகிறத பார்க்குறேன். ஒன்ஸ் யூ சூஸ் யுவர் ஃப்ரீடம், யூ ஆர் ரிக்ளைமிங் தட் பவர். ஓகே, மறுபடியும் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத வந்து நீங்கள் கண்டுபிடிச்சி உங்கள் பவரில் நீங்கள் நிற்கிறீங்க. அதுதான் இங்கே மெயின். ஸோ பேசிக்காக இந்த சுச்சுவேஷன் என்ன உங்களுக்கு மெயினாக சொல்ல வருதுன்னா, ஹோல் திங் என்ன உங்களுக்கு சொல்ல வருதுன்னா, உனக்கு என்ன வேணும் அதை பண்ணு. நான் இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன், இதில் உனக்கு எது பெஸ்ட்டாக படுதோ, உன்னோட ஃப்ரீடமுக்கும் உன்னுடைய பவருக்கும் எது வந்து ட்ரூவாக இருக்குமோ, வாட் அலைன்ஸ் வித் யுவர் ட்ரூ ஆத்தென்டிசிட்டி, அதை நீ பண்ணு அப்படின்றத தான் வந்து இந்த 2 கார்டுமே சொல்லுது. ஓகே, இது கண்டுபிடிக்க கஷ்டமாக இருந்ததுன்னா, the main thing that you have to do is write it out. ஓகே, ஜேர்னல் பண்ணுங்கள், உட்காந்து எழுதுங்க. what are the things that aligns with my true authenticity?
aligns with the true me, what aligns with me, the true me, the authentic me. அது அப்படியே இப்படி எழுதுங்க. இதெல்லாம் தான் அலைன் ஆகுது, இதெல்லாம் அலைன் ஆகலை அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா எது ரைட் ஆக்ஷன், நெக்ஸ்ட்டு ரைட் ஆக்ஷன் அப்படின்றது வந்து உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஓகே, ஸோ இதுதான் உங்களுடைய ரீடிங் ஐடியா குரூப் 3. இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும், ரெசனேட் ஆகிருக்கும் நம்புகிறேன். ரெசனேட் ஆச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் எப்படி ரெசனேட் ஆச்சு அப்படின்றத ஷேர் பண்ணிக்கோங்க. நான் உங்களுடைய ஒரு மெசேஜையும் படிப்பேன். ப்ளீஸ் கமெண்ட். சப்போஸ் கமெண்ட் பண்ணுறதுக்கு பிடிக்கல, விருப்பம் இல்லை சீக்ரெட்டிவாக இருக்கணும் அப்படின்னா உங்கள் சுச்சுவேஷனை பற்றி நீங்கள் வந்து ஏதாவது ஒரு எமோஜியாச்சும் கமெண்ட் பண்ணலாம். ஸோ தட் ஐ நோ ஹவு யூ ஃபீல். உங்களோட ஃபீலிங்கை வந்து நான் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவேன் ஆஃப்டர் திஸ் ரீடிங். ஓகே, ஸோ அது பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் ஒரு செகண்ட் டைம் எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் அதையும் கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ நான் அடுத்த ரீடிங்கில் உங்களை சந்திக்கிறேன். until then you take good care of yourself. Lots of love. Bye.